अथ चतुर्विंशोऽध्यायः। ते ऊचतुः सतीं श्वश्रूं रुदतीं वृषदुःखितां पतिना सह गामिन्यौ भविष्यावः हुताशने पुत्रेण सह ते श्वश्रू स्वर्गे गत्वा अथ नन्दने सुखेन विहरिष्यावः पतिना सह संयुते। இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வந்து திருதராஷ்டிரோட அந்த அந்த கதைக்கு வந்துட்டார். இப்போ வியாசர் என்ன சொல்கிறாரு, விசித்திர வீரியன் அந்த சித்ராங்கதன் செத்து போயிட்டான், விசித்திர வீரியன் வந்து இருக்கான், அவனுக்கு காஷிராஜாவோட 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, கடைசியில் விசித்திர வீரியனும் செத்து போயிட்டான். இப்போது இந்த 2 பொண்டாட்டிகள் இருக்காளே, அம்பிகை அம்பாலிகை 2 பேரும் சதி ஸ்வஸ்ரூம் தன்னுடைய சத்தியானந்த தன்னுடைய மாமியார் ஸ்வஸ்ரூன மாமியார் சத்தியவதியை பார்த்து தே ஊச்சத்துக்கும் அந்த 2 பேரும் சொல்கிறான். ருதத்தையும் ரிஷத்துக்கு தான் அழறா. சத்தியவதி ஆனால் அழுதுன்னு இருக்காப்பா, 2ஆம் பிள்ளையும் எடுத்து சந்ததியே இல்லை, 2 பேரும் சந்ததியும் இல்லாமல் போயிட்டாப்பா பாட்டு. அதனால் ரொம்ப துக்கத்தோடு இருக்கக்கூடிய சத்தியவதியை பார்த்து அவள் சொல்கிறா, பதினாசக காமின்யோ, நாங்கள் பதியோடு கூட போயிடுவோம், உடன்கட்டை ஏற போகிறோம், என்னோட கணவனோட நாங்கள் 2 பேரும் போயிட போகிறோம். பவிஷ்யாவக குதாசனே, குதாசனம்னா அக்னி, அக்னியில் நாங்கள் 2 பேரும் உடன்கட்டை ஏறிட போகிறோம். அம்மா தே புத்திரேன சக ஸ்வஸ்ரூ, என் மாமியாரே கேளு, உன்னுடைய பிள்ளையோடு கூட நாங்களும் போக போகிறோம். சொர்க்கே கத்வா, அங்கே சொர்க்கத்தில் அவன் போயிருப்பான், அதனால் நாங்களும் அவன் கூட சொர்க்கத்தில் போவோம். சொர்க்கே கத்வா அதான் நந்தனே, நந்தன தோட்டம் இருக்கேன், இந்திரனோட தோட்டம், நந்தன தோட்டம் சொர்க்கத்தில் இருக்கேன். ஸோ அந்த தோட்டத்தில் சுகேன விகரிஷ்யாவக, ரொம்ப ஆனந்தமாக விகாரம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க போகிறோம் உங்கள் பிள்ளையோடு கூட. பதினாசக சம்யுதே, பதியுடன் கூடியவர்களாக. ते ऊचतुः सतीं श्वश्रूं रुदतीं वृषदुःखितां पतिना सह गामिन्यौ भविष्यावः हुताशने पुत्रेण सह ते श्वश्रू स्वर्गे गत्वा अथ नन्दने सुखेन विहरिष्यावः पतिना सह संयुते। निवारिते तदा मात्रा वध्वौ तस्मात् महा उद्यमात् स्नेहभावं समाश्रित्य भीष्मस्य वचनात् तदा तस्मात् மகா உத்தியமாத். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப முயற்சி பண்ணுறா சத்தியவதி, அம்மாடி நீங்கள் அப்படிலாம் போயிடாதுங்கோ இருங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுக்கிறாவோ. நிவாரித்தே மாத்ரா, அம்மா வந்து நிவாரணம் பண்ணிட்டா, நீங்கள்லாம் அப்படிலாம் இதெல்லாம் உடங்கட்டையெல்லாம் ஏறப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வத்வாவும் அந்த 2 மாட்டு பொண்களும் வதுக்கள் விசித்திர வீரனோட மனைவிகள் ஸ்னேகபாவம் சமாஷித்தியா, ஸ்னேகபாவத்தோடு சரின்னுட்டா, ஸ்னேகபாவம் கொண்டவர்களாக பீஷ்மசிய வச்சனா ததா, பீஷ்மரும் தடுக்கிறார், பீஷ்மரும் வந்து சொல்கிறார், அவருடைய வார்த்தையும் கேட்குறா, சத்தியவதி சொல்கிறதையும் கேட்டு ஒரு ஸ்னேகபாவத்தோடு கூட சரின்னு ஒத்துணுடுறா, போகலை, உடன்கட்டை ஏறலவா. निवारिते तदा मात्रा वध्वौ तस्मात् महा उद्यमात् स्नेहभावं समाश्रित्य भीष्मस्य वचनात् तदा गाङ्गेयेन च मात्रा मे सम्मन्त्रय च परस्परं कृत्वा और्वदेहिकं सर्वं संस्मृतः अहं गजाह्वये. மாத்ரா மே, என்னுடைய அம்மான்றார் யார், வியாசருக்கு அவ தானே அம்மா. ஸோ அப்பா தானே வித்தியாசம், விசித்திர வீரனோட அப்பா வேற சந்தனு, இவரோட அப்பா வேற பராசரர். ஸோ அதனால இப்போ வியாசர் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் அம்மா, ஏன்னா சத்தியவதி அவம்மா தானே. ஸோ காங்கேயன பீஷ்மரால், கங்காபுத்திரன், அதனால் காங்கேயன்னு பேர் பீஷ்மருக்கு. ஸோ பீஷ்மரால் சம்மந்திரையச்ச பரஸ்பரம், 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் மந்திராலோசனை பண்ணுறா, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு மந்திராலோசனைலாம் பண்ணிவிட்டு கிருத்வா ஔர்த்வதேகிகம் சர்வம், பிரேத காரியம், ஔர்த்வதேகிக்கன்னு தேகம் படுத்து அதுக்கு ஊர்துவமாக மேலே பண்ணப்பட்ட காரியங்கள், அதனால் பிரேத காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் செய்து முடித்தா விசித்திர வீரனுக்கு. சம்ஸ்மிருதோ அகம் கஜாக்குவைய, இவா 2 மந்திராலோசனை பண்ணின விஷயத்தினால என்னை நினைத்தார்கள். கஜாக்குவைய ஹஸ்தினாபுரம், கஜ ஆக்குவயன கஜன ஹஸ்தி யானை, ஹஸ்தினாபுரம் அதான் கஜாக்குவயம் அப்படின்னு பேர். ஸோ ஹஸ்தினாபுரத்தில் என்னை நினைத்தார்கள், வியாசர் வரணும்னு நான் நினைச்சா அங்கே வருவேன் இருக்காரு, ஏற்கனவே அம்மாட்ட சத்தியவதி சொல்லிருக்கார், இப்போ சத்தியவதி அவரை நினைக்கிறார். गाङ्गेयेन च मात्रा मे सम्मध्य च परस्परं कृत्वा और्ध्वदेहिकं सर्वं संस्मृतः अहं गजाह्वये. स्मृतमात्रः तु मात्रा वै ज्ञात्वा भावं मनोगतं तरसा एव आगतश्च अहं नगरं
नागसाह्वयम् நாகசாகுயம் கஜாக்குவயம் ஹஸ்தினாபுரம் எல்லாம் ஒரே அர்த்தம். நாகனாலும் யானை, ஹஸ்தினாலும் யானை. அதனால கஜாக்குவயம் ஒரு இடத்துல நாகசாகுயம்னு சொல்லுவா. ஸோ எல்லாம் ஹஸ்தினாபுரம்னு அர்த்தம். ஸ்மிருத மாத்திரகா தூ மாத்திரா, எங்கள் அம்மா என்னை நினச்ச உடனே ஞாத்வா பாபம் மனோகதம், அம்மா மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அம்மா என்ன நினைக்கிறா, என்னை கூப்பிட்றா அப்படிங்கிற பாவம் எனக்கு புரிஞ்சுடுத்தோம். தரசா ஏவாகதஷ, உடனே நான் வந்துட்டேங்க. வியாசருக்கு அவருக்கெல்லாம் சித்திகள்லாம் இருக்கும், அதனால் அவர் அங்கேயே வந்துட்டார் இமீடியட்டாக. தரசா ஏவாகதஷாகம், நாங்கள் வந்தேன் நகரம் நாகசாகுயம், அந்த ஹஸ்தினாபுர நகரத்தில். स्मृत मात्राः तु मात्रा वै स्मृत मात्रः तु मात्रा वै ज्ञात्वा भावं मनोगतं तरसा एव आगतश्च अहं नगरं नागसाह्वयम् प्रणम्य मातरं मूर्ध्ना संस्थितः अथ कृताञ्जलिः ताम् अब्रवं सुतप्ताङ्गीं புத்திரசோகேன கர்ஷிதாம். அம்மாவை வணங்கினேன். மூர்தனா பிரணமிய, தலையால் வணங்கி எங்கள் அம்மாவை. சம்ஸ்திதக, நான் நின்றுட்டு இருந்தேன் அங்கே. கிருத அஞ்சலி, கை கூப்பி வணங்கிட்டு எங்கள் அம்மா முன்னாடி நின்னேன். தாம் சுப்த சூதப்த அங்கீம், அப்படி தவிச்சுட்டு இருக்கான். அம்மாவுக்கு பிள்ளையெல்லாம் எடுத்து அடுத்த சந்ததி இல்லையே அப்படிங்கிற தாபம் இருக்குது அம்மாவுக்கு. அப்படி தவித்து கொண்டிருக்க அங்கங்களை உடைய அந்த அம்மாவை பார்த்து, தாம் அவளை பார்த்து நான் சொன்னேன், அப்ரம் ஐ செட் புத்திரசோகேன கர்ஷிதா, அவள் எப்படி இருக்கா, புத்திரசோகத்தால் மெலிஞ்சு வாடி இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாவை பார்த்து நான் சொன்னேன். प्रणम्य मातरं मूर्धा संस्थितः अथ कृताञ्जलिः ताम् अब्रवं सुतप्ताङ्गीं पुत्रशोकेन कर्षिताम्. मातः त्वया किम् आहूतः मनसा अहं तपस्विनी आज्ञापय महत्कार्ये दासः अस्मि करवाणि किम्. மாதக, அம்மா துவயா கிம் ஆகுத்தக, நீங்கள் என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்குற. ஆகுத்தகன்னு கூப்பிடப்பட்ட, நான் எதுக்காக வேண்டி கூப்பிடப்பட்டேன். மனசா அகம், உன்னுடைய மனசில் நினைச்சை, நீ மனசில் நினச்சதுனால நான் வந்தேன். தபஸ்வினி, தபசை உடையவளே. ஆக்ஞாபய, எனக்கு ஆர்டர் கொடுங்கோ. இப்போ என்னை கூப்பிட்டுட்டே என்ன ஆர்டர் சொல்லுங்கோ. மகத்காரியே, என்ன காரியமானா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாகனா இருக்கட்டும், மகத்தான காரியமாக இருக்கட்டும், எதனாலும் எனக்கு ஆர்டர் நீங்கள் தாங்கோ. தாசோ அஸ்மி, உங்களுடைய தாசனாக நான் இருக்கிறேன். கிம் கரவாணி, நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். मातः त्वया किम् आहूतः मनसा अहं तपस्विनी आज्ञापय महत्कार्ये दासो अस्मि करवाणि किम्. त्वं मे तीर्थं परं मातः देवश्च प्रतितः परः आगतश्चिन्तितः च अत्र ब्रूहि कृत्यं तव प्रियम्. பரம் தீர்த்தம் தொம்மே அப்படிங்கிற, அதாவது பரமமான தீர்த்தம்னு ஒரு தீர்த்த கஷேத்திரத்தை பார்க்குற மாதிரி, ஒரு அம்மாவோட தரிசனங்கிறது ஒரு தீர்த்தாடனம் போகிற மாதிரி உள்ள ஒரு காரியம் அப்படிங்கிற. பரம் தீர்த்தம் தொம்மே, நீங்கள் எனக்கு அப்படி தீர்த்த ஸ்நானம் பண்ணுற மாதிரி அப்படி உயர்ந்தவர்கள் மாதக அம்மா. தேவஷ்ச பிரதிதகா பரகா, அதாவது பரமமான ஒரு தெய்வமாக நான் உங்களை பார்க்குறேன். ஸோ பிரதிதகான்னு ஐ ஆம் சீயிங் யூ, நான் எப்படி பார்க்குறேன்னு என்னுடைய தெய்வமாக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஆகதக, நான் வந்தாச்சு. சிந்திதஷ அத்திர, நீங்கள் நினச்ச உடனே, சிந்திதஷ நீங்கள் நினச்ச உடனேயே, நீ சிந்தனை பண்ணின உடனே நான் வந்தாச்சுங்க. அத்திர புருகி கிருத்தியம், அப்போ நான் என்ன செய்யணும், கிருத்தியம்னா என்ன காரியம், தவ பிரியம், உங்களுக்கு பிரியமான என்ன காரியத்தை நான் செய்யணும் சொல்லுங்கள். புருகி व्यासौ उवाच इत्युक्त्वा अहं स्थितः तत्र मातुः अग्रे यदा मुने तदा सा माम् उवाच इदं पश्यन्ति भीष्मम् अन्तिके. வியாசர் என்ன கண்டினியூ பண்ணியிருக்கார். யுக்துக்தோ அகம், இப்படி அம்மாட்ட நான் சொல்லிட்டு ஸ்திதக தத்திர அங்கே நிற்கிறேன். மாதுகு அக்ரே, அம்மா முன்னாடி நான் நின்னேன். எதா முனே, முனேங்கிறது இங்கே நாரதிட்ட பேசிட்டுருக்காரோ, முனே. ததா சா மாம் உவாச்ச இதம், அப்போ அவள் என்னை பார்த்து சொன்னா, மாம் உவாச்ச என்னை பார்த்து சொன்னா, இதம் பஷ்யந்தி பீஷ்மம் அந்திக்கே, பக்கத்தில் பீஷ்மர் வேற இருக்கார். அப்படி பீஷ்மர் பார்த்து கொண்டிருக்கையில் எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னா. व्यासो उवाच इति वा अहं स्थितः तत्र मातुः अग्रे यदा मुने तदा सा माम् उवाच इदं पश्यन्ति भीष्मम् अन्तिके.
पुत्र ते अद्य मृतः भ्राता पीडितः राजयक्ष्मणा तेन अहं दुःखिता जाता वंशच्छेदभयात् इह. புத்ரா கூப்பிட்றார். வியாசன புத்திரன் இல்லையா, அவளோட பிள்ளை இல்லையா புத்ரா. பிராத்தா தே அத்யா, உன்னுடைய பிரதர் விசித்திர வீரியன் மிருத்தக செத்து போயிட்டான். ஸோ இவன் இப்போ அத்திய செத்து போயிட்டான். இன்னைக்கு பீடித்தக ராஜயக்ஷ்மணா, எதனால செத்தான்? அவனுக்கு ஏதோ பெரிய கேன்சரோ இல்லை அல்லது ராஜயக்ஷ்மணான்னு சொன்னான்னா டிவி வந்து அவன் பீடிக்கப்பட்டு அவன் செத்து போயிட்டான். தேனாகம் துக்கிதா ஜாத்தா, அவன் செத்ததுனால ரொம்ப துக்கமாக இருக்கேன் நான். வம்சச்சேத, எதுக்கு என்ன பயம்? அடுத்த பயம் என்னென்னா வம்சச்சேத பயாத், வம்சம் இங்கே முடிஞ்சிடும். இவாளுக்கு சந்ததி இல்லைங்கிறதுனால இனிமே வம்சம் பெருகிறதுக்கு வழியே இல்லை. அதனால வம்சம் முடிஞ்சிருமே, அது கட்டாயிடுமே, சேதனம் ஆயிடுமே, கட்டாயிடுமேங்கிற பயத்தினால நான் ரொம்பவே துக்கமாக இருக்கேன். पुत्र ते अद्य मृतः भ्राता पीडितः राजयक्ष्मणा तेन अहं दुःखिता जाता वंशच्छेदभयात् इह. तस्मात् त्वम् अद्य मेधाविन् मया आहूतः समाधिना गाङ्गेयस्य मतेन अत्र पाराशर्य अर्थसिद्धये. மேதாவின் அது அறிவு சார்ந்தவரே, புத்திசாலியே. தஸ்மாத்வம் அதிய, இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? மயா ஆகூத்தக சமாதினா, நான் ஒரு சமாதி நிலையிலேருந்து அவனை கூப்பிட்ருக்கேன். அதான் அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி டீப்பாக திங்க் பண்ணாதான் வருவர் அவர். அதனால் சமாதி யோகத்தில் இருந்துட்டு நான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறது எதுக்குன்னு, காங்கேயஸ்ய மதேன. ஸோ என்னுடைய எண்ணமும் காங்கேயஸ்ய, காங்கேயன் பீஷ்மர். ஸோ பீஷ்மருடைய கருத்தும் அதுதான். அத்த பாராசர்ய, பராசருடைய பிள்ளையே கூப்பிட்றான். பாராசரியன பராசருடைய பிள்ளையே வியாசரே, அர்த்த சித்தியே, எங்கள் 2 பேருக்கும் ஒரு பலனை நீ கொடுக்கணும், அதை நான் சொல்கிறேன், நீ கேளுன்னு சொல்கிறான். இப்போ தன்னோட மனசில் பீஷ்மர் 2 பேர் மந்திராலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து தான் அவரை கூப்பிட்டுருக்கான். அதனால நான் அர்த்த சித்தியை, எங்களுடைய காரியம் பலிதமாகணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். तस्मात् त्वम् अद्य मेधाविन् मया आहूतः समाधिना गाङ्गेयस्य मदेन अत्र पाराशर्य अर्थसिद्धये. कुलं स्थापय नष्टं त्वं शन्तनोः नाम कारणात् रक्ष मां दुःखतः कृष्ण वंशच्छेद उद्भवात् द्रुतं. ஸோ நஷ்டம் குலம், இப்போ குலம் நஷ்டமாயிடுது, வம்சம் இல்லை, அடுத்த குழந்தை இல்லை. ஸோ ஸ்தாபையா, அதை ஸ்தாபிக்கணும், நீ தான் ஸ்தாபித்து எடுக்கணும், இப்போ குழந்தை உண்டாக்கணும். ஸ்தாபையா, குலத்தை நிலை நிறுத்து. சந்தனோகோ, எந்த குலம்? சந்தனோடு குலம் இது. ராஜா சந்தனுடைய குலத்தை நீ நிலைநிறுத்தணும். நாம காரணாத், அப்போ தான் அந்த பெயர் நிலைக்கும். சந்தனோடு வம்சம் அப்படி நிலைக்கணும்னு சொன்னால் அது வம்சம் இன்னும் ஃபர்தராக ஏற்படணும், அதை நீ ஸ்தாபிக்க வேண்டும். கிருஷ்ணன்னு கூப்பிட்றாரு இல்லையா? இவர் வந்து துவைப்பாயனர், கிருஷ்ண துவைப்பாயனர்லாம் சொல்கிறோம் இல்லையா? வியாசருக்கு பல பெயர்கள் இருக்குது, அதில் கிருஷ்ணன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ ரக்ஷமாம் துக்கத்தக, என்னை துக்கத்திலிருந்து காப்பாற்று. வம்சச்சேத உத்பவாத், உத்பவம் ஆயிடும். நீ வரலை, நீ ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ணலை, இந்த வம்சத்தை நிலைநிறுத்தலைன்னு சொன்னால் இந்த வம்சம் இங்கேருந்தே கட்டாயிடும். ஸோ அந்த அதை நீக்கணும். துருதம், வேகமாக அந்த வம்சச்சேதத்திலிருந்து ஏற்படக்கூடிய துக்கத்திலிருந்து என்னை காப்பாற்று. कुलं स्थापय नष्टं त्वं शन्तनोः नाम कारणात् रक्ष मां दुःखदः कृष्ण वंशच्छेद उद्भवात् द्रुतम्. काशीराजसुते भार्ये भ्रातुः तव यवीयसख साधोः विचित्रवीर्यस्य रूपयौवनभूषिते ताभ्यां संगम्य मेधाविन् पुत्र उत्पादनकं कुरु रक्षस्व भारतं वंशं न अत्र दोषो अस्ति कर्हिचित्. ஸோ காஷிராஜசுதே பாரியே, ஸோ அவருடைய மனைவி பிராத்துகு பாரியேன்றா. உன்னுடைய பிரதர் விசித்திர வீரியனுடைய பிரதருடைய ஒய்ஃப் 2 பேர், 2 பாரியா. காஷிராஜ சுதே 2 பேர் காஷிராஜாவுடைய பெண்கள். எவியசக, ஸோ உன்னுடைய எவியசக பிராத்துகு, உன்னுடைய தம்பி. ஸோ உன்னுடைய எவியசக பாரியா பிராத்துன்னு சொன்னான்னா உன்னுடைய தம்பியாகப்பட்ட அந்த விசித்திரவீரனோட பொண்டாட்டி 2 பேர். ஸோ சாதோஹோ விசித்திர வீரியச, நல்லவன் இந்த விசித்திர வீரியனுடைய மனைவிகள் இவா 2 பேரும் சாதுவான விசித்திர வீரனுடைய மனைவிகள். ரூப யவ்வன பூஷிதே தாபியாம், அழகான ரூபம் கொண்டவர்கள், யவ்வனத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அப்படி அலங்காரமாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில், தாபியாம் அவர்களிடத்தில், மேதாவின் அறிவுசாலியே, சங்கம்யா அவளோடு சேரணும், நீ சேர்ந்து குழந்தைய உண்டாக்கணும். புத்திர உத்பாதனகம் குரு,
ஸோ அவளோடு சேர்ந்து ஒரு புத்திரனை நீ பெற வேண்டும். வம்சம் ரக்ஷஸ்வ, பாரதம் வம்சம் ரக்ஷஸ்வ, இந்த பாரத நாட்டு வம்சத்தை நீ காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்கணும். ந அத்திர தோஷம் அஸ்தி, அதில் தோஷம் கிடையாதுப்பா. கர்ஹிச்சித்து, ஒரு பொழுதும் அந்த காரியத்தில் தோஷம் கிடையாதுன்னு சொல்கிறா சத்யவதி. काशीराज सुते भाग्ये भ्रातुः तव यवीयसः साधोः विचित्रवीर्यस्य रूपयौवनभूषिते ताभ्यां सङ्गम्य मेधाविः पुत्र उत्पादनकं कुरु रक्षस्व भारतं वंशं न अत्र दोषो अस्ति कर्हिचित्. राधे कृष्ण मैम. ओके वाचिके. व्यासौ उवाच इति मातुः वचः श्रुत्वा जातः चिन्तातुरो हि अहं लज्जया आकुलचित्तः ताम् अब्रवं विनयानतः. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க, மிதி மாதுகு வச்சக சுத்வா, இப்படி அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அகம் சிந்தாதுரோ ஜாத்தகா, ரொம்ப கஷ்டமாக எடுத்து எனக்கு, என்னடா இது அம்மா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு ஒரே கவலையாக எடுத்து எனக்கு மனசில். லஜ்ஜையா, வெக்கமாக இருக்குது, என்னடா இது இன்னொருத்தனோட பொண்டாட்டி இல்லையா, அதனால வெக்கம் ஏற்படுது. ஆகுல சித்தக, ஒரே மனசில் ஒரே குழப்பம், மனசில் குழப்பம் ஏற்படுது. வினயா நதக தாம் அப்ரவம், ஸோ வினயத்தோடு பணிவாக வணங்கி, நதக வணங்கியபடி என்னுடைய அம்மாவை பார்த்து அப்ரவம் நான் சொன்னேன். व्यासोवाच इति मातुः वच श्रुत्वा जातः चिन्तातुरो हि अहं लज्जया आकुलचित्तः ताम् अब्रवं विनयानतः. राधे कृष्ण मैम. இங்க பாரத தேசம்னு சொன்ன மாதிரி मातः पाप अधिकं कर्म परदार अभिमर्शनं ज्ञात्वा धर्मपथं सम्यक् करोमि कथम् आदरात्. मातः அம்மா, பாப அதிகம் கர்மா, இது ரொம்ப பாபம் பிடிச்ச வேலை. இது நீங்கள் சொல்கிற வேலை வந்து நான் செய்கிறதுக்கு ரொம்ப பாபம் ஜாஸ்தி ஆகும். அது பரதார அபிமர்சனம், இன்னொருத்தருடைய பொண்டாட்டியை போய் நான் தீண்டுறதுங்கிறது அது ரொம்ப பாபமான காரியம். தர்மபதம் ஞாத்வா, தர்மம் அறிவீர்கள். ஸோ தர்மம் என்னதுன்னு நானும் அறிவேன், அதனால் தர்மபதத்தை அறிந்து, தர்மத்தோட வழியை நான் அறிந்து, கதம் ஆதராத் சம்யக்கரோமி, இது ஆதரவோடு கூட நீங்கள் சொல்கிறேங்கிறதுனால இப்படி உங்களோட ஆதரவோடு கூட நான் எப்படி அதை செய்வேன். சம்யக்கரோமி, நன்னா எப்படி நான் பண்ணுவேன், இந்த தர்ம வழியை தெரிஞ்ச நான் எப்படி இதை பண்ணுவேன்னு கேட்குறேன். मातः पाप अधिकं कर्म परदाराभिमर्शनं ज्ञात्वा धर्मपदं सम्यक् करोमि कथम् आदरात्. तथा यवीयसः भ्रातुः वधूः कन्या प्रकीर्तिता व्यभिचारं कथं कुर्याम् अधीत्य निगमान् अहम्. यवीयसः भ्रातुः, தன்னுடைய தம்பி பொண்டாட்டி, எவியசிய பிராத்துகு வதூஹு, ஸோ தம்பி பொண்டாட்டிகள் வந்து கன்யா பிரகீர்த்திதா, கன்யானா கன்னிகைன்னா என்னுடைய மகளோட ஸ்தானம். ஸோ பிரதரோட தம்பி பொண்டாட்டி வந்து என்னுடைய மகள் ஸ்தானத்தில் பார்க்கணும் நான். ஸோ கன்யா பிரகீர்த்திதா அப்படி சொல்லிருக்கு தர்மம், அப்படி சொல்கிறது. ஸோ கதம் வியபிச்சாரம் குறியாம், நான் எப்படி அதை வியபிச்சாரமாக இந்த வேறுபாடாக நான் இவாளோட சேருவேன், இது தப்பு இல்லையா. அதீத்திய நிகமான் வேதமெல்லாம் நான் படிச்சுட்டு, இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறமும் நான் இதை எப்படி நான் பண்ணுவேன்னு கேட்குறார் அம்மாட்ட வியாசர். तथा यवीयसः भ्रातुः वधूः कन्या प्रकीर्तिता व्यभिचारं कथं कुर्याम् अधीत्य निगमान् अहम्. अन्यायेन न कर्तव्यं सर्वथा कुलरक्षणं न तरन्ति हि संसारात् पितरः पापकारिणः. ஸோ குலரக்ஷணம், குலத்தை ரட்சிக்கணும், கரெக்டு. அதுக்கு வேண்டியது அந்நியாய பாதையில் பண்ணக்கூடாது. ந குறியாம் ந கர்த்தவியம் செய்யக்கூடாது, அது சர்வதா நிச்சயமாக. ஸோ பித்தரக, அதாவது சம்சாரத்துலேருந்து போன அந்த செத்து போனவெல்லாம் இருக்காளே பித்ருக்கள், அந்த பித்ருக்கள் எல்லாம் பாபகாரினக ந தரந்தி, இந்த மாதிரி பாபத்தை பண்ணினா அவளுடைய பித்ருக்கள் எல்லாம் அவள் வந்து அந்த தோஷத்தை அவள் நீங்கவே முடியாது. பித்ருதோஷம் வருன்றார் இப்போ மொத்தத்தில். ஸோ பாபகாரினக பித்தரக, இந்த பாபம் செய்யக்கூடியவருடைய பித்திருக்கள் எல்லாருமே சம்சாராத் ந தரந்தி, அவளுக்கு திருப்பி பிறந்துனே இருக்கணும், அந்த பித்திருக்களுக்கு ஒரு கடை தேரலே முடியாதுன்னு. अन्यायेन न कर्तव्यं सर्वदा कुलरक्षणं न तरन्ति हि संसारात् पितरः पापकारिणः.
लोकानाम् उपदेष्टायः पुराणानां प्रवर्तकः स कथं कुत्सितं कर्म ज्ञात्वा कुर्यात् महा अद्भुतम्. ஸோ நான் புராணானாம் பிரவர்த்தக்காக நான் வந்து புராணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பிரவர்த்திச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொடுத்துட்டு புராணங்கள் எல்லாம் படித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் லோகானா உபதேஷ்டா, லோகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் எல்லா இடத்தையும் சஞ்சாரம் பண்ணிட்டு. ஸோ அப்படிப்பட்ட நான் கதம் குத்சிதம் கர்ம, கேவலமான காரியம் இது. ஸோ இந்த மாதிரி காரியத்தை ஞாத்துவா தெரிஞ்சுண்டு, நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சுண்டு எப்படி நான் பண்ணுவேன்? மகா அத்புதம் குறியாம், இது பெரிய அற்புதமான ஒரு பாவம். இது வந்து நார்மல் பாவம் கிடையாது, பயங்கரமான பாவம் இது. இதை நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்குறேன். लोकानाम् उपदेष्टायः पुराणानां प्रवर्तकः स कथं कुत्सितं कर्म ज्ञात्वा कुर्यात् महा अद्भुतम्. पुनः उक्तः हि अहं मात्रा रुदत्या वृषम् अन्तिके पुत्रशोकातितप्ताया वंशरक्षणकाम्यया. மாத்ரா அம்மாவால், ருதத்யா மாத்ரா அம்மா அழுதுண்டே சொல்கிறா. திருப்பியும் விஷம் அந்திக்க பக்கத்தில் உட்காந்து அம்மா அழுது புனர்கா உக்தகா மீண்டும் சொல்கிறான். ஸோ மீண்டும் சொல்லும் பொழுது புத்திரசோக அதிதப்தா, புத்திரசோகத்தால் ரொம்ப தப்பிச்சு போயிருக்கக்கூடிய அம்மா. யா வம்ச ரட்சண காமியா, அப்படிப்பட்ட அம்மா வம்சத்தை எப்படியாவது ரட்சிக்கணுங்கிற ஆசையோடு கூட திருப்பி அழுது என் பக்கத்தில் கொண்டு சொன்னா. पुनः उक्तः हि अहं मात्रा रुदत्या वृषवन्तिके पुत्रशोक अतितप्ता या वंशरक्षणकाम्यया. पाराशर्यनाते दोषः वचनात् मम पुत्रः गुरूणां वचनं तथ्यं स दोषम् अपि मानवैः. பாராசரியா, பராசரனுடைய புத்திரனே வியாசரே, நாத்தே தோஷம், உனக்கு தோஷம் வராது. என்னுடைய புத்திரக பிள்ளையே, வச்சனாத்மம, நான் சொல்கிறத கேளு, என் வார்த்தையை கேட்கறதுனால உனக்கு எந்த தோஷம் வராது. ஸோ குருணாம் வச்சனம் தத்தியம்னு சொன்னாலே ஒரு சத்தியமான வார்த்தைகள், பிரமாணம், ப்ரூஃப். குருணா பெரியோர்கள், குருன்னு இங்கே பெரியோர்களுடைய வார்த்தையை மதிக்கணும். அது தோஷமபி மாணவைகி, அது தோஷமாக இருந்தாலும் பெரியவா சொன்னால் அதை கேட்டுக்கணும்னு சொல்கிறா. இப்போ பெரியோர்கள் வார்த்தைகளை ஏற்க வேண்டும், அதுதான் ப்ரூஃபு. அது வந்து தோஷத்தோடு இருக்கலாம், அந்த வார்த்தையில் சில தோஷங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் அதை ஏற்க வேணும்னு அடிக்கிற அம்மா உட்காந்து. पाराशर्य न ते दोषः वचनात् मम पुत्रः गुरूणां वचनं तथ्यं स दोषम् अपि मानवैः. कर्तव्यम् अविचार्य एव शिष्टाचार प्रमाणतः वचनं कुरु मे पुत्र न ते दोषः अस्ति मानद. மானதான்னு கூப்பிடுறார். கௌரவத்தை கொடுக்கக்கூடியவனே, மானத, மானம் ததாதி, எல்லார் பிறருக்கெல்லாம் கௌரவத்தை கொடுக்கக்கூடியவனே. அவிச்சாரிய ஏவ, யோசிக்கலாம் விடாது. அம்மா சொல்கிறா, ஐ வில் டூ, அவ்வளோதான். இப்போ தாடகையை கொல்லும்போது ராமர் கூட அப்படி தானே, அப்பா வந்து விஸ்வாமித்திரர் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டாரு. விஸ்வாமித்திரர் தாடகையை கொல்லுன்னுட்டார், நான் கொண்டுட்டேன்றார், அவ்வளோதான். அது மாதிரி அப்போ தர்மத்துக்கு அகேன்ஸ்ட் மாதிரி தான் தோன்றது அது இல்லையா? ஒரு பெண்ணை கொல்லக்கூடாதுன்னு தர்மத்தில் இருக்குது, அது மாதிரி சொல்கிறா இவ. ஸோ அவிச்சாரிய ஏவ, யோசிக்கவே விடாது பெரியவா சொல்லும்போது. சிஷ்டாச்சார பிரமாணத்தக, சிஷ்டர்கள் அவர்களுடைய ஆச்சாரத்தினுடைய ப்ரூஃப் படி அதுபடி பார்த்தால், அதாவது யார் சிஷ்டர்களோ அவர்கள் ரொம்ப ஆச்சாரமுடையவர்களோ அவர்கள் எப்படி சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி கர்த்தவியமேவ செய்யத்தான்ப்பா வேணும், யோசிக்கலாம் கூடாது. மே குரு வச்சனம், என்னுடைய வார்த்தையை நீ கேளு. நதே தோஷோ அஸ்தி, உனக்கு தோஷமே வராதுன்னு சொல்கிறான். कर्तव्यम् अविचार्य एव शिष्टाचार प्रमाणतः वचनं कुरु मे पुत्र न ते दोषः अस्ति मानद. पुत्रस्य जननं कृत्वा सुखीनीं कुरु मातरं विशेषेण तु सन्तप्तां मग्नां शोक अर्णवे सुता. புத்திரஸ்ய ஜனனம் கிருத்வா, நீ ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்ததுக்கு அப்புறம் சுகினியும் குரு மாத்திரம், அம்மாவை நீ சுகப்படுத்து. அப்படி ஒரு குழந்தை பிறந்தா நான் சந்தோஷப்பட்டுடுவேன். ஸோ விசேஷேனது சந்தப்தா, இப்போ நான் தபிச்சுன்னு இருக்கேன், குழந்தையில ரொம்ப தபிச்சுன்னு இருக்கேன். அப்படி சந்தப்தமாக தபிச்சுன்னு இருக்கக்கூடிய எனக்கு என்னை சுகப்படுத்தி, ஷோகார்ணவே மக்னாம், நான் ஷோக கடலை மூழ்கி கிடக்கேன். அப்படிப்பட்ட என்னை நீ ஒரு குழந்தையை பெற்று ஒரு சந்தோஷப்படுத்து சுதா, ஏ பிள்ளையே.
पुत्रस्य जननं कृत्वा सुखिनीं कुरु मातरं विशेषेण तु सन्तप्तां मग्नां शोक अर्णवे सुत इति तां ब्रुवतीं श्रुत्वा तदा सुरनदीसुतः माम् उवाच विशेषज्ञः सूक्ष्मधर्मस्य निर्णये இதி தாம் பிருவந்தியும் சுத்வா இப்படி அம்மா சொல்கிறதை கேட்டு சுரநதி சுதக சுரநதி எது தேவநதி எது கங்கையோட பிள்ளை பீஷ்மர் சுரநதி சுதக ஸோ தேவ கங்கையினுடைய பிள்ளையான பீஷ்மர் அவர் என்ன சொல்கிறார் மாமுவாச்சா அவரும் ஆடு பண்ணுறாரு இப்போ அம்மா சொல்கிறதுக்கு தவிர இவர் தாளம் போடுறாரு பீஷ்மர் அந்த காரியத்துக்கு மாமுவாச்ச விசேஷஜக விசேஷ ஞானமுடையவர் விசேஷ ஞானமுடைய அந்த பீஷ்மர் என்னை பார்த்து சொன்னார் சூக்ஷ்ம தர்மசே நிர்ணயே சூக்ஷ்மமான தர்மத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்டம் இது தர்மம் எது அதர்மம் எதுன்னு ஆலோசிக்கும் போது தர்க்கம் வரும்போது தர்மத்தோட சூக்ஷ்மத்தை அறிந்த அந்த பீஷ்மர் என்னை பார்த்து சொன்னார் विशेषज्ञः सूक्ष्मधर्मस्य निर्णये द्वैपायन विचारः अत्र न कर्तव्यः त्वया अनघ मातुः वचनम् आदाय विहरस्व यथा सुखम् द्वैपायनरे दीपத்தில் பிறந்தவரேன்னு அர்த்தம் द्वैपायனர் வியாசரே விசாரம் அத்தனை என்ன கர்த்தவியா நீ யோசிக்காதே ஒன்று சும்மா உட்காந்து தர்க்கம் பண்ணிட்டு மனசில் கஷ்டம்லாம் யோசிக்காதே துவயா அனக குற்றமற்ற வியாசரே நீ அப்படி பண்ணாதே மாதுகோ வச்சனம் ஆதாய அம்மா சொல்கிறத கேளு அதை எடுத்துக்கோ விகரஸ்வ யதா சுகம் அது மாதிரி நீ சஞ்சரிக்கணும் அம்மா சொல்ல கேட்டுட்டு நீ சஞ்சாரம் பண்ணுன்னு சொல்கிறேன் द्वैपायन विचारो अत्र न कर्तव्यः त्वया अनघ मातुः वचनम् आदाय विहरस्व यथा सुखम् व्यासौ उवाच इति तस्य वचः श्रुत्वा मातुः च प्रार्थनं तथा निश्शङ्कः अहं तदा जातः कार्ये तस्मिन् जुगुप्सिते व्यासர் சொல்றார் நாரதரை பார்த்து இதி தஸ்ய வச்ச ஸ்ருத்வா இப்படி அவர் பீஷ்மனும் சொல்லிட்டார் அதை கேட்டு மாதுகூச்ச அம்மாவும் சொல்லியாச்சு பிரார்த்தனம் ததா அம்மாவுடைய பிரார்த்தனை அம்மா நீ இப்போ எனக்கு பிள்ளையை பற்றி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறா இல்லையா அந்த பிரார்த்தனையும் கேட்டு நிஷங்கக அகம் ததா ஜாதகா எனக்கு சந்தேகம் நீங்கிடுது ஓகே இவா சொல்கிறத கேட்போம் அப்படின்னு நான் சந்தேகமற்றவனாக ஆனேன் காரியே தஸ்மின் ஜுகுப்சித்தே அந்த காரியத்தில் எது ஜுகுப்சமான காரியம் இது கேவலமான காரியம் இது அருவருக்கத்தக்கான காரியம்தான் இருந்தாலும் நான் அதுக்கு ஒத்துணுட்டேன்ற व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा मातुः च प्रार्थनं तथा निश्शङ्कः अहं तदा जातः कार्ये तस्मिन् जुगुप्सिते अम्बिकायां प्रवृत्तः अहं ऋतुमत्यां मुदा निशि मयि विमनसायां तु तापसे कुत्सिते वृषम् ஸோ அம்பிகா பொண்டாடி விசித்திரனோட பொண்டாடி அம்பிகா கூட நான் சேர்ந்தேன் ருத்துமத்தியான ருது காலங்கிறது 13 அந்த மாதிரி சொல்கிறா இல்லையா அந்த டைமில் தான் நான் அவளோட சேர்ந்தேன் முதா நிஷி சரி சந்தோஷமாக தான் இருந்தேன் என்ன பண்ணுறது அம்மா அவள் சொல்லிட்டாங்கிறதுனால ராத்திரி நேரத்தில் அவளோட சேர்ந்த போது மயி விமனசாயம் என்ன பிடிக்கல அவளுக்கு விமனஸ்ன்னு சொன்னாலே பிடிக்கல அவளுக்கு ஸோ விமனசாயாம் ஸோ அவள் பிடிக்காததுனால தாபஸே குத்சிதே புருஷன் நான் தபஸ்வி என் மூடி ஜடா முடியெல்லாம் வச்சு நான் வந்திருக்கேங்க ஸோ என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல தபஸ்வியாக இருக்கக்கூடியன்னு குத்சிதே அருவருப்பாக இருக்கேன் என்னை பார்த்தாலே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது ஸோ பிருஷம் குத்சிதே ரொம்பவே அருவருப்பு அடைந்தால் அவளுக்கு பிடிக்கவே இல்லை இந்த காரியம் அம்பிகாயாம் பிரவருத்தः அஹம் ருதுமத்யாம் முதா நிஷி மயி விமனசாயாம் து தாபஸே குத்சிதே பிருஷம் शक्ता मया सा सुश्रोणी प्रसंगे प्रथमे तदा अंधः ते भविता पुत्रः यतः नेत्रे निमीलिते सो नेत्रे निमीलिते கண்ணை மூடினுட்டா அருவருப்பு இவரை பார்க்க பிடிக்கல கண்ணை மூடினுட்டாளா அப்போ இவர் சாபம் கொடுக்குறார் அவளோட சேர்ந்த உடனே சாபத்தை கொடுத்துட்டார் அவர் ஸோ பிரசங்கே பிரதமே ததா அவளோட சம்சர்க்கம் சேரும் பொழுது அந்த டைமில் அவள் கண்ணை மூடின்றதுனால மயா சப்தா அந்த சுஸ்ரோனி அந்த அழகிய பெட்டக்ஸ் இடுப்படைய உடைய அந்த பெண்ணை பார்த்து நான் சாபம் கொடுத்தேன் அந்தக தே பவிதா புத்திரக ஓம் பிள்ளை குருடனா பிறப்பான் அந்தக குருடன் ஓம் பிள்ளை குருடனா பிறப்பான்னு சாபத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் வெளியில்
श्रद्धा मया सा शुश्रोणि प्रसङ्गे प्रथमे तथा अन्तः ते भविता पुत्रः यतः नेत्रे निमीलिते द्वितीये अन्हि मुनिश्रेष्ठ पृष्ठः मात्रा रसः पुनः भविष्यति सुतः पुत्र काशीराजसुत उदरे அடுத்த நாளைக்கு கேட்குறேன் அம்மா என்னடா எல்லாம் ஆச்சான்னு கேட்டானா முனிஸ்ரேஷ்டரே பிருஷ்டகா மாத்திரா அம்மா என்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டா ரககா புனகா ரகன்னா ரகசியமாக தனியாக கேட்டா அப்போ இவர் சொன்னார் பவிஷ்யதி சுதகா அவனுக்கு குழந்தை பிறக்கும் அவளுக்கு குழந்தை பிறக்கும்மா கவலைப்படாதே புத்திரக காஷிராஜ சுதா உதரே காஷிராஜோட பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு புத்திரன் பிறப்பான் என்று நான் அவள் அம்மாட்ட சொன்னேன். द्वितीये अंशि मुनिश्रेष्ठ पृष्ठः मात्रा रहः पुनः भविष्यति सुतः पुत्र काशीराज सुता उदरे मया उक्ता जननी तत्र व्रीडानम्रमुखेन विनेत्रः भविता पुत्रः मातः शापात् मम एव हि அம்மாட்ட இன்னும் சொல்றார் விரீடா நம்புற முக்கேன எனக்கு வெக்கமா வேற இருக்கு முகத்தை தலையை தொங்க போட்டுன்னு எங்க அம்மாட்ட நான் சொன்னேன் வீநேத்திரக கண்ணில்லாம பிறக்க போறான் அவனுடைய பேரன் ஸோ பவிதா புத்திரக மாத்தக அம்மா அந்த குழந்தைக்கு கண்ணு இருக்காது ஷாப்பாத் மாமே நானே தான் சாபம் கொடுத்தேன்ட்டு சாபம் கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு குருனா பிறக்க போறது मया उक्ता जननी तत्र व्रीडानम्रमुखेन विनेत्रः भविता पुत्रः मातः शापात् मम एव हि राधे कृष्णा मैम இவர் அவ அம்மா கிட்ட தான சொல்றாரு அம்மாட்ட சொல்றாரு என்னப்பா இல்ல இவர் அவ அம்மா தயா நிர்பத்திதः तत्र कठोरवचसा मुने कथं पुत्र त्वया शक्ता पुत्रः ते अंधः भविष्यति தயா நிர்பர்சித்தக திட்டினா எங்கள் அம்மா இப்படியா சாபம் கொடுப்பேன் நீ அப்படின்னு நிர்பர்சனா திட்டுறது அம்மா திட்டினா தத்திர கட்டோர வச்சசாமுனே ஹே நாரதரே நாங்கள் அம்மா நன்னா திட்டி விட்டுட்டா கட்டோர வச்சனெல்லாம் பேசி திட்டினா கதம்புத்திர எப்படிப்பா நீ சபிச்சாய் துவயா சப்தா அவளை போய் இப்படி சபிக்கலாமா புத்திரகாத்தே அந்தோ பவிஷ்யதி இப்படி போய் அவள்கிட்ட போய் உன்னுடைய பிள்ளை குருணா பிறப்பான்னு இப்படி சபிக்கலாமா அப்படின்னு எங்கள் அம்மா என்னை திட்டினா அப்படின்னு சொல்கிறேன். तयो निर्भत्सितः तत्र कठोरवचसा मुने कथं पुत्र त्वया शप्ता पुत्रः ते अंधः भविष्यति इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे अम्बिकायां नियोगात् पुत्र उत्पादनाय गर्भधारण वर्णनं नाम चतुर्विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ पञ्चविंशोऽध्यायः. व्यासौ उवाच वासविञ्च पिता जाता श्रुत्वा मे वाक्यम् ईदृशं दाशेयी माम् उवाच इदं पुत्रार्थे वृषम् आतुरा. ஸோ திருப்பி சொல்லிட்டு இருக்கார் வாசவி முனிவற்ற நாரதட்ட பேசிட்டு இருக்கார். வாசவினாரு வசுவுடைய பெண்ணான சத்தியவதி. ஸோ சக்கிதா ஜாத்தா ரொம்ப ஒரு பயந்து போயிட்டான். ஐயோ என்ன பண்ணுறது, குருடன்லாம் ராஜாவாக முடியாது, அதனால ரொம்ப பயந்து போயிட்டு சுத்வாமே வாக்கியம் ஈதிருஷ என்னுடைய வார்த்தைகளை கேட்ட அவள் ரொம்ப யோசிச்சு தாஷேயின்னு தாஷன மீனவன் அர்த்தம், மீனவ பெண்மணி. ஸோ மீனவனோட பெண் இல்லையா சத்தியவதி. ஸோ அந்த என்னுடைய அம்மா மீனவ பெண் மாமுவாச்சா என்னை திருப்பியும் கேட்டா புத்திரார்த்தே பிருஷம் ஆதுரா, ரொம்ப ஆதுரமாக கவலையோடு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டா என்ன பார்த்து. व्यासोवाच वासवी चकिता जाता श्रुत्वा मे वाक्यम् ईदृशं दाशेयी माम् उवाच इदं पुत्रार्थे वृषम् आतुरा. अम्बालिका वधूः धन्या काशीराजसुता सुत भार्या विचित्रवीर्यस्य विधवा शोकसंयुता. அம்பாலிகா ரெண்டாவது கொண்டாடி இருக்கா. அம்பாலிகா வது காஷிராஜ சுதா, அவளும் காஷிராஜாவோட பெண்ணு. ஹே சுதா, ஹே புத்திரனே, அவள் தன்யமானவள். விசித்திர வீரியசே பாரியா, விசித்திர வீரனோட மனைவி தான். விதவா, இப்போ விதவையாக இருக்கா. சோக சம்யுதா, சோகத்தோடு கூடி இருக்கா. ஸோ இப்போ அவளோடு கூடி ஒரு பிள்ளையை பெற்றுதான்னு கேட்குறான்.
अम्बालिका वधूभूतन्या काशीराज सुधा सुध भार्या विचित्रवीर्यस्य विधवा शोकसंयुता सर्वलक्षणसम्पन्ना रूपयौवनशालिनी तस्यां जनय संगं त्वं कृत्वा पुत्रं सुसम्मतम्. ஸோ எல்லா லட்சணத்தோடு கூடியவள், சர்வலக்ஷண சம்பன்னா, எல்லா லட்சணத்தோடு கூடியவள், ரூப யவனசாலினி, அவளும் நல்ல ரூபத்தோடு அழகோடு யவனத்தோடு இருக்கக்கூடியவள். அவளிடம் தஸ்யாம், அவளிடம் சங்கம் தொம் அவளோடு சங்கமிச்சு ஜனய தொம் புத்திரம் சுசம்மதம் புத்திரம், நல்ல குழந்தையாக பெற்று கொடுன்றான். சுசம்மதம்னு எல்லாரும் சம்மதிக்கக்கூடிய ஒரு குழந்தையை கிருத்துவா செய்துவிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு நீ கிளம்பலான்னு சொல்கிறான். सर्वलक्षण संपन्ना रूपयौवनशालिनी तस्यां जनय संगं त्वं कृत्वा पुत्रं सुसम्मतम्. न अन्धः राजाधिकारी स्यात् तस्मात् पुत्रं मनोहरम् उत्पादय राजपुत्र्यां वचनात् मम मानद. ராஜ அதிகாரி ந அந்தக, குருடன் ராஜாவாக தகுதி கிடையாது, ராஜ்யம் பண்ணுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால சியாத், அதனால தஸ்மாத் புத்திர மனோகரம், அதனால மனோகரமான ஒரு குழந்தைய பெற்று கொடுன்றான். மனோகரம் புத்திரம் உட்பாதையை ஏற்படுத்தி கொடு ராஜபுத்திரியாம், யார் இந்த அம்பாலிகிட்ட வச்சனாத்மமா மானத, மானத்தை கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவனே என்னுடைய வார்த்தையால் இன்னொரு குழந்தையை நீ பெற்றுக்கொடுன்னு சொல்கிறான். न अन्धः राज अधिकारी स्यात् तस्मात् पुत्रं मनोहरम् उत्पादय राजपुत्र्यां वचनात् मम मानद. इत्युक्तः अहं तदा मात्रा स्थितः तत्र गजाह्वये यावत् ऋतुमती जाता काशीराजसुता मुने. ஹே முனே, ஹே நாரதரே, இந்த மாதிரி சொன்னவுடனே எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாளே, இத்தியுக்தக அகம், எங்கள் அம்மாவால் மாத்ரா, அம்மாவால் இப்படி சொல்லப்பட்ட உடனே அங்கேயே உட்காண்டிருந்தேன். ஏன்னா இவளுக்கு ருதுகாலம் எப்போ வருதுன்னு உட்காந்துருக்கார் பாவம், நாளெல்லாம் கடத்திட்டு. ஸோ ருதுமதி காஷிராஜ சுதா ஜாத்தா, ஒரு எந்த டைம் வரைக்கும் அவள் வந்து ருதுகாலம் வந்து அடையலையோ அது வரைக்கும் நான் அந்த ஹஸ்தினாபுரத்தில் உட்காண்டிருந்தேன். इत्युक्तः अहं तदा मात्रा स्थितः तत्र गजाह्वये यावत् ऋतुमती जाता काशीराजसुता मुने. एकान्ते शयनागारे प्राप्ता सा मम सन्निधौ लज्जमाना सूके शान्ता स्वश्रूवचनात् तदा. ஸோ ஏகாந்தே தனிமையில் கடைசியில் அவளோட ருதுகாலம் வந்துடுது. ஷயனாகாரே படுக்கையில் பிராப்தாசா அவள் வந்து சேர்ந்தா, சந்நிதோ என்னும் முன்னாடி வந்தா, வெக்கத்தோடு வரா. சுகேஷாந்தா ரொம்ப அழகிய முடிகளை உடைய அந்த பெண் பயந்து ஒரு வெக்கத்தோடு என்கிட்ட வந்தா. ஸ்வஸ்ரூ வச்சனாத்ததா, மாமியார் சொல்லி, அவளுக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது, ஆனால் மாமியார் சொல்லிட்டா இல்லையா, ஸ்வஸ்ருன்னு மாமியார், தன்னுடைய மாமியார் சொற்படி இவருக்கும் அவள் அம்மா தான் தூண்டி விட்டுருக்கா, அவளையும் தூண்டி விட்டுருக்கா. அதனால அவள் என் முன்னாடி வந்து நின்னா. एकान्ते शयनागारे प्राप्ता सा मम सन्निधौ लज्जमाना सुखे शान्ता स्वश्रू वचनात् तदा. दृष्ट्वा मां जटिलं दान्तं तापसं रसवर्जितं सा स्वेदवदना जाता पाण्डुरा विमना पृशम्. மாம் ஜட்டிலம், நான் ஜடாமுடியோடு உட்காண்டிருக்கேன். வியாசர் சொல்லிட்டு இருக்கார், நான் ஒரு ஜடாமுடி தரிச்சுன்னு உட்காண்டிருக்கேன். என்னை பார்க்குறான் அவள், திருஷ்டுவா என்னை பார்த்தா. தாந்தம்னா மனம் எல்லாம் அடங்கியவன், அவருக்கு எதுவுமே ஆசை கிடையாது, எதுவும் வேணுன்னே கிடையாது, அப்படி அடங்கி இருக்கக்கூடியவர் தாந்தம். தாபசம், தபஸ் கோலத்தில் இருக்கார், தபசி கோலத்தில் இருக்கார் அவர் பாட்டு. ரசவர்ஜிதம், ஒரு ஈடுபாடு அவர் கிடையாது பாவம், ரசமே இல்லை, அவரை பார்த்தா ஆசையே வராது யாருக்கும், அப்படி இருக்கார். ரசவர்ஜிதம், ரசமே இல்லாத நான். சா ஸ்வேதவதனா, உடனே அவளுக்கு ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போயிட்டான். ஸோ என்னை பார்த்தே அவள் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டா. ஸ்வேதவதனா ஜாத்தா, முகமெல்லாம் வேர்வை ஆயிடுத்து. பாண்டுரா வெளிரி போயிடுது, மூஞ்சியில் வெளிரி போயிடுது. பாண்டுரா விமனா பிருஷம், வேதனையோடு கூட அப்படி மூஞ்சியெல்லாம் வெளிரி போய் இருந்தாள். दृष्ट्वा मां जटिलं दान्तं तापसं रसवर्जितं सा स्वेदवदना जाता पाण्डुरा विमना वृषम्. कुपितः अहं तदा दृष्ट्वा कामिनीं निशि सङ्गतां वेपमानां स्थितां पार्श्वे हि अब्रवं ताम् अहं वृषः. ஸோ எனக்கு கோவம் வந்துடுது, வியாசருக்கு கோவம் வந்துடுது, என்ன இப்படி இருக்கா இவள்ட்டு.
ஸோ காமினியும் நிஷி சங்கதாம், அவளை பார்த்து நான் கோபப்பட்டேன் ராத்திரியில் அவளோட சங்கமிக்கும் போது. வேப்பமானாம் சிதாம் பார்ஷ, வேத்து விறுவிறுத்துன்னு உட்காந்துருக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலையா. ஸோ பக்கத்தில் இருக்கும்போது அப்ரவம் தாமகம் ருஷா, நானும் கோவிச்சுட்டு அவளை பார்த்து சொன்னேன். ஸோ தபஸ்விக்கு கூட கோபம் வருது. कुपितः अहं तदा दृष्ट्वा कामिनीं निशिसङ्गतां वेपमानां स्थितां पार्श्वे हि अब्रवं ताम् अहं वृषा दृष्ट्वा मां यदि गर्वेण पाण्डुवर्णा समावृता अतः ते तनयः पाण्डुः பவிஷ்யதி சுமத்யமே. கர்வேன, உனக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, நான் நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அப்படி சொல்லி உனக்கு ரொம்ப உன்னோட இளமையில உனக்கு கர்வம், அதனால் உன்னோட கர்வத்தினால எதி மாம் திருஷ்டுவா, என்னை பார்த்து பாண்டுவர்ணா, நீ ஒரு மாதிரி மூஞ்சியில் வெளிரி போய் அப்படி பாண்டுவர்ணத்தில் வெள்ளை விளையர்னு ஆயிட்டியே, சமாவிரத்தா அப்படி கவர்டு அப்படி ஒரு மாதிரி வெளிரி போய் உடம்பெல்லாம் அப்படி ஆயிட்டியே நீ, அதனால் அதை சதக ஆகவே தே தனையக உன்னுடைய பிள்ளை பாண்டுகூ பவிஷதி, அதான் வெள்ளைப்பாண்டு பிடிச்சி அப்படி வெள்ளையர்னு வருவன் அவன். பவிஷதி சுமத்தியமே, அழகிய இடையுடையவளே, உன் பிள்ளை நல்லா பாண்டு இதோட அது என்னது என்னப்பா சொல்லுவா, दृष्ट्वा मां यदि गर्वेण पाण्डुवर्णा समावृता अतः ते तनयः पाण्डुः भविष्यति सुमध्यमे. इत्युक्त्वा निशी तत्र एव स्थितः अम्बालिकया युतः भुक्त्वा तां निशी निर्यातः स्थानम् आपृच्छ्य मातरम्. அவ்வளோதான். ஸோ ராத்திரி முழுசும் அங்கே உட்காந்துருந்தார். அம்பாலிக்கையா யுத்தகம், அம்பாலிகையோடு கூட அந்த ராத்திரியெல்லாம் தத்ரைவ சித்தகம் அங்கே இருந்துட்டு அவளை அனுபவிச்சுட்டு, தாம்புக்துவா அவளை அனுபவிச்சுட்டு, நிஷி நிர்யாத்தக ராத்திரி நேரமே கிளம்பிட்டேன், ஸ்தானம் என்னுடைய இடத்துக்கு, ஆப்ரிச்சிய மாத்திரம்னு விடை பெற்று ராத்திரி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சுது, அம்மாட்ட போய் சொல்லிவிட்டு நான் பாடு கிளம்பி போயிட்டேன், நிர்யாத்தகன்னு எனக்கு கிளம்பி விட்டேன் என்னுடைய ஸ்தானத்துக்கு. तत्र एव स्थितः अम्बालिकयायुधः भुक्त्वा तां निशि निर्यातः स्थानम् आपृच्छ्य मातरम्. ततः ताभ्यां सुतौ काले प्रसूतौ अन्धपाण्डुरौ धृतराष्ट्रश्च पाण्डुश्च प्रतितौ संबभूवतुः. அவ்வளோதான். அவ ரெண்டு பேருக்கும் காலமான உடனே கரெக்டாக 2 குழந்தைகள் பிறந்தது. பிரசவித்தார்கள் 2 குழந்தைகளை, ஒன்று குருடு, ஒன்று வெண்குஷ்டம், அப்படி அந்தக பாண்டுரக. ஸோ திருதராஷ்டிர பாண்டுஷ்ட பேரே அப்படி வச்சுட்டா. ஒருத்தன் பேர் திருதராஷ்டிரன், ஒருத்தன் வந்து பாண்டு. பிரதித்தவுன ஃபேமஸ், பின்னாடி ஃபேமஸ் ஆயிட்டாவா. சம்பபூவத்துகு ஃபேமஸ் ஆனார்கள். ஆமாம், கரெக்ட். ततः ताभ्यां सुतौ काले प्रसूतौ अन्धपाण्डुरौ धृतराष्ट्रश्च पाण्डुश्च प्रतितौ संबभूवतुः. माता मे विमना जाता तादृशौ वीक्ष्य तौ सुतौ ततः संवत्सरस्य अन्ते माम् आहूय तदा अब्रवीत्. ஸோ மே மாதா என்னுடைய அம்மா விமனா ஜாத்தா, ரொம்ப வேதனைப்பட்டா இப்படி ஆயிடுத்த 2 குழந்தைகள்னு. தாதுருஷவ் வீச்ச தௌ சுதவ், அந்த 2 குழந்தைகளை அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டு எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு, சம்பத்சரஸ்ய அந்தே, சம்பத்சரம்னா ஒரு வருஷம்னு அர்த்தம். சம்பத்சரம் இடாவத்சரம்னு 5 விதமான வருஷங்கள் இருக்குது. ஒன்று ஒரு நாள் வித்தியாசம் வரும். சந்திரனோட அடிப்படை, சூரியனோட அடிப்படை, அப்படி ஒன்று. ஸோ சம்பத்சரஸ்ய அந்தே, ஒரு வருஷம் முடிகிற நேரத்தில் மாமாகு எங்கள் அம்மா கூப்பிட்டா, ததா அப்ரவி, திருப்பி கூப்பிட்டா. ஸோ நினச்சிண்டா உடனே வந்துடுவேன், திருப்பின்னு சொன்னாள். माता मे विमना जाता तादृशौ वीक्ष्य तौ सुतौ ततः संवत्सरस्य अन्ते माम् आहूय तदा अब्रवीत्. द्वैपायन सुतौ जातौ राज्ययोग्यौ न तादृशौ अन्यं मनोहरं पुत्रं समुत्पादय मे प्रियम्. द्वैपायनरे सुतौ जातौ, அதான் 2 குழந்தை பிறந்தாச்சு. ராஜயோகியம் ராஜ்யம் பண்ணுறதுக்கு யோகியசாலிகள் இல்லை, 2 பேருமே ராஜாவாக தகுதி கிடையாது. தாதுருஷம் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்திருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுறோம், அந்நியம் மனோகரம் புத்திரம், நல்லா மனோகரமான அழகான ஒரு பிள்ளைய உத்பாதைய மே பிரியம், அப்படி உத்பாதனம் பண்ணி என்னோட என்னை பிரியப்படுத்து, சந்தோஷப்படுத்துன்னு கேட்குறான்.
द्वैपायन सुतौ जातौ राज्ययोग्यौ न तादृशौ अन्यं मनोहरं पुत्रं समुत्पादय मे प्रियम् तथा इति सा मया प्रोक्ता मुदिता जननी तदा अंबिकां प्रार्थयामास सुतार्ते काल आगते அப்போ ததா இது நான் சரி ஓகேன்னு என்ன பண்ணுறது. ஸோ மயா புரோக்தா நான் ஓகேன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா முதிதா எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஜனனி என்னுடைய அம்மா ஹாப்பி ஆகிட்டு அம்பிகாட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. திருப்பி என்னோட வியாசரோடு சேருன்றா. பிரார்த்தையா மாசம் அம்பிகைட்ட போய் கேட்டா. சுதார்த்தே பிள்ளைக்கு வேண்டி காலாகத்தே அவளுக்கு டைம் வரும்போது கேட்டா. அவள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினா. तथा इति सा मया प्रोक्ता मुदिता जननी तदा अंबिकां प्रार्थयामास सुधार्ते काल आगते पुत्री व्यासं समालिङ्ग्य पुत्रम् उत्पादय अद्भुतं कुरु वंशस्य कर्तारं राज्ययोग्यं वर आनने. புத்திரி அம்பிகா நீ என்ன பண்ண, வியாசம் சமாளிங்க வியாசரோடு கூடி புத்திரம் உத்பாதையா ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு, அற்புதமான புத்திரனை பெற்றுக்கொடு, நல்ல குழந்தையா இருக்கணும். அது குருவம்சத்தை கர்த்தாரம், இந்த குருவம்சத்தையே அவன் தான் கொண்டு போனான், அவன் தான் அடுத்த சந்ததியாக கொண்டு போனதை. ராஜ்ய யோக்கியம் ராஜாவாக இருக்கக்கூடிய யோக்கியமான ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு, வர ஆனனே அழகிய முகத்தை உடையவளே. புத்ரி வியாசம் சமாலிக்ய புத்திரம் உத்பாதய அத்புதம் குரு வம்சஸ்ய கர்த்தாரம் ராஜ்ய யோக்கியம் வரானனே. वधूः लज्जान्विता किञ्चित् न उवाच वचनं तदा गतः अहं शयनागारे मातुः तद्वचनात् निशि. ஸோ அவள் வெக்கப்பட்டுட்டா. லஜ்ஜான்விதா லஜ்ஜையோடு கூடிய அந்த பெண், அந்த வது கிஞ்சித் தான் ஓச்சா, ஒன்றும் பேசலை. அம்மாட்ட எதுவுமே பேசிக்கல, சரி நோ எதுவும் சொல்லிக்கல, கிளம்பி போயிட்டாவா. கதாக அகம், சரி நானும் எங்கள் அம்மா சொல்லி மாத்துகோ வச்சனாத், எங்கள் அம்மா சொற்படி அந்த ராத்திரியில் ஷயன ஆகாரே கதோகம், நான் இந்த பெட்ரூமுக்கு போனேன். लज्जान्विता किञ्चित् न उवाच वचनं तदा गतः अहं शयन आगारे मातुः तद्वचनात् निशि. दासी विचित्रवीर्यस्य रूपयौवनसंयुता प्रेषिता अंबिकया तु अत्र विचित्राभरण अंबरा. ஒரு தாசி அனுப்பிச்சுட்டா அம்பிகா. என்ன பண்ணா, தாசி விசித்திர வீரியசு தாசி, விசித்திர வீரியனோட ஒரு தாசியை ரூப யவன சமதா, அவ்வளோ அழகாக இருக்கா, யவனத்தோடு கூட இருக்கா, அந்த தாசியை பிரேஷிதா அம்பிகையா அம்பிகாவால் அனுப்பப்பட்டாள். அந்த பெட்ரூமுக்கு தன்னோட பிளேஸில் இவ்வளோ அனுப்பிச்சுட்டா. அப்புறம் விசித்திர ஆபரண அம்பரா, விசித்திரமான ஆபரணங்கள்லாம் அணிவிச்சா, அவளுக்கு நிறைய ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு விட்டா. அம்பரம்னா ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு அந்த தாசியை பெட்ரூமுக்கு அனுப்பிச்சிட்டா தன்னோட ஸ்தானத்தில். दासी विचित्र वीर्यस्य रूपयौवन संयुता प्रेषिता अंबिकया तु अत्र विचित्र आभरण अंबरा. चंदन आरक्त देहासा पुष्पमाला विभूषिता आयाता हाव संयुक्ता सुखेषु हंसगामिनी. நல்ல சந்தனத்தெல்லாம் பூசி மணக்க மணக்க இருக்கா அவள். ஸோ சந்தன ஆரக்தன பூசியவளாக, புஷ்பமாலை விபூஷிதா, புஷ்பமாலையெல்லாம் ஒட்டு விட்டுருக்கா, புஷ்பமாலையெல்லாம் அணிஞ்சுண்டு, பூமாலையை அணிஞ்சுண்டு. ஹாவ சம்யுக்தா ஆயாத்தா, ஹாவ சம்யுக்தான்னு ரொம்ப லவ்வோடு, ரொம்ப ஹாவ் பாவ்னு சொல்லுவா. ஹாவ் பாவ்னு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வராளவா. அப்படி வந்தா. சுகேஷி அழகிய கேசங்களோடுவள், ஹம்சகாமினி அன்ன நடையோடு கூட அவள் அப்படி நடந்து வரா. चंदन आरक्त देहासा पुष्पमाला विभूषिता आयाता हाव संयुक्ता सुकेशी हंसकामिनी. पर्यन्के मां समावेश्य संस्थिता प्रेम संयुता प्रसन्नः अहं तदा तस्या विलासेन अभवं मुने. ஸோ பரியங்கன்னா கட்டில என்னோடு கூடினாள் அவள். சம்சிதா பிரேம சம்யுதா அன்போடு கூட இருந்தாவன். அவளுக்கு இந்த இதெல்லாம் இவாள் ரெண்டு பேரும் மாதிரிலாம் ஏற்படலை, அவள் சந்தோஷமாகவே சேர்ந்தான். பிரசன்னக அகம், நான் ரொம்ப பிரசன்னமாயிட்டேன். சரி இவள் நம்மளை பார்த்து ஒரு கேவலப்படலை, அருவறுப்பு படலை, அதனால நான் ரொம்ப பிரசன்னமாயிட்டேன். ததா தஸ்யா விலாசேன, அவளுடைய விலாசம், அவளுடைய ஒய்யாரத்தினால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அபவம் முனே, நான் சந்தோஷப்பட்டேன் முனிவரே நாரதரே. पर्यङ्के वा
समावेश्य संस्थिता प्रेम संयुता प्रसन्नः अहं तदा तस्य विलासेन अभवं मुने रात्रौ संक्रीडितं प्रेम्णा तया सह मया वृषं वरः दत्तः पुनः तस्यै பிரசன்னேன தூ நாரதா. ஸோ அவளோட நான் ராத்திரியெல்லாம் சங்கரீடி தான் அவளோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தேன். பிரேம்னா அன்போடு கூட, பயா பிரிஷம்னு ரொம்ப வரகதத்தகா, ஏன்னா அவள் ரொம்ப ஹாப்பியாக என் கூட இருந்ததுனால அவளுக்கு வரத்தை கொடுத்தேன் நான். புனக தசியை பிரசன்னேன தூ, நான் பிரசன்னமாகி அவளுக்கு நான் வரத்தை கொடுத்தேன். ஹே நாரதரே. रात्रौ संक्रीडितं प्रेम्णा तया सह मया वृषं वरः दत्तः पुनः तस्यै प्रसन्नेन तु नारद. सुभगे भविता पुत्रः सर्वलक्षणसंयुतः सुरूपः सर्वधर्मज्ञः सत्यवादी शमेरतः. சுபகே பாக்கியத்தை உடையவளேன்னு கூப்பிட்றார். சுபகே என்னது சுபகேன்னு கூப்பிட்றார். சுபகேன்னு நல்ல பாக்கியத்தை உடையவளே. ஏன்னா இந்த பெண்ணு ரொம்ப சந்தோஷமாக வந்தா இல்லையா. பவிதா புத்திரக சர்வலக்ஷண சம்யுதக, எல்லா லக்ஷணத்தோடு கூடி அழகான ஒரு பிள்ளை உனக்கு பிறப்பான். சூரூபக அழகான ரூபத்தோட, சர்வ தர்மக எல்லா தர்மத்தையும் அறிந்தவனாக இருப்பான். சத்தியவாதி சத்தியமே பேசுவான். ஷமேரதக ஷமம்னு அடக்கம், இந்திரிய அடக்கம், மன அடக்கம். ஸோ ஷமம் தமம், ஷமங்கிறது மன அடக்கம், தமம்னா இந்திரிய அடக்கம். ஸோ ஷமேரதக மனசெல்லாம் அடங்கியவனாக அப்படி ஒரு நல்ல பையன் உனக்கு பிறப்பான்னு சொல்கிறான். அதான் அந்த விதுரர் இல்லையா, நமக்கு தெரியுமே. சுபகே பவிதா புத்திரः சர்வலக்ஷண சம்யுதः சுரூபः சர்வதர்மஜ்ஞः சத்யவாதி ஷமேரதः. स तदा विदुरः जातः त्रयः पुत्रा मया अभवन् माया वृद्धिं गता साधो परक्षेत्र उद्भवे मम. ஸோ அப்படியாக விதுரன் பிறந்தான். திரயக புத்திராக மயா அபவன். எப்போ எனக்கு 3 பிள்ளைகள் ஆயிடுது. எனக்கு 3 பிள்ளைகள் எனக்கு ஆகிவிட்டார்கள். மயா அபவன் என்னால் ஏற்பட்டார்கள். சாதோ ஹே சாதுவே நாரதரே. பரக்ஷேத்திர உத்பவே மம பிறத்தியாரோட மனைவி. பரக்ஷேத்திரம், க்ஷேத்திரம்னு கர்ப்பஸ்தானம். ஸோ பிறருடைய கர்ப்பஸ்தானத்தில் என்னால் உண்டாக்கப்பட்டவர்கள். மாயாவிருத்திம் கதா. ஸோ மாயாவிருத்தின்னு இதெல்லாமே ஒரு மமதா, நான் எனது அப்படிங்கிற ஒரு மாயையில் மூழ்கி இந்த மாதிரி ஆயிடுத்து. மாயாவிருத்திம் கதா, மாயையில் மூழ்கி போய் நான் 3 பிள்ளைகளை பெற்று விட்டேன்னு சொல்கிறார் வியாசரிங்க. तदा विदुरः जातः त्रयः पुत्रा मया अभवन् माया वृद्धिं गता साधो परक्षेत्र उद्भवे मम. विस्मृतः शुक सम्बन्धी विरहः शोक कारणं दृष्ट्वा त्रीन् स्वसुतान् कामं बलिनः वीर्य सम्मतान्. शोक कारणம் எனக்கு, நான் ஒரு சோகத்தில் இருந்தேன். வியாசரே ஒரு சோகத்தில் இருந்தார் ஒரு காலத்தில். என்ன சோகம்? பிள்ளை இல்லைட்டு. ஸோ பிள்ளை இல்லை நீங்கள் 3 பிள்ளை ஆயிடுது. ஸோ பிள்ளை இல்லைன்னு சோக காரணம் விஸ்மிருத்தக, நான் மறந்து போயிட்டேன், எனக்கு பிள்ளை இல்லை. சுக சம்பந்தி விரகக, ஏன்னா சுகரை பெற்றார். அந்த சோகத்தில் புத்திரனை பெற்றார். ஆனால் சுகர் ஓடி போயிட்டார். உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். அதனால அந்த சுகர் சம்பந்தப்பட்ட விரக தாபத்தை இந்த 3 பிள்ளைகள் எனக்கு பிறந்ததுனால விஸ்மிருத்தக, நான் மறந்து விட்டேன். ஏன்னா அவன் போனால் என்ன 3 பிள்ளை இருக்கேன்னு நினச்சாரான். திருஷ்டுவா த்ரீன் ஸ்வசுதான், எனக்கே 3 பிள்ளை. ஸோ அதை 3 பேரையும் பார்த்து காமம் பலினக வீரிய சம்மதான், வீர பராக்கிரமம் உடையவர்களாக பலசாலியாக இருக்கக்கூடிய 3 பிள்ளைகள் எனக்கு இருக்குங்கிறத பார்த்து சுக சம்பந்தமான விரகத்தை தொலைத்தேன். विस्मृतः शुक सम्बन्धी विरहः शोक कारणं दृष्ट्वा त्रीन् स्वसुतान् कामं बलिनः वीर्य सम्मतान्. माया बलवती ब्रह्मन् तुस्त्यजा हि अकृतात्मभिः अरूपा च निरालम्बा ज्ञानिनाम् अपि मोहिनी. இந்த மாயை ரொம்ப பலசாலி. ஹே பிரம்மன், பிராமணோத்தமரே, நாரதரே கேளுங்க. மாயை இப்படி என்ன ஆட்டி படைச்சுடுத்து. ரொம்ப பலசாலியான மாயை. அரூபா, அதுக்கு ரூபமெல்லாம் கிடையாது, ரூபமில்லாத மாயை. துஷ்டஜா அக்கிருத்தாத்மபிகி, அக்கிருத்தாத்மபிகின்னு என்னது? தன்னுடைய மனசை அடக்க தெரியாதவர்கள், அப்படி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாதவர்கள். அக்கிருத்தாத்மபிகின்னு என்னது? தன் மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாயையை விடவே முடியாது.
நிராலம்பா, ஆலம்பனமே கிடையாது. மாயை நம்பி இருந்தால் நம்மளை கொண்டு குழியில் தள்ளிவிடும். ஸோ நிராலம்பா, ஆலம்பனமாக அதை கொள்கொம்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத மாயை. ஞானினாமபி மோகினி, ஞானிகளையே மோகத்தில் கொண்டு தள்ளிப்படக்கூடிய ஒரு மாயை. அது என்னை கொண்டு இப்படி தள்ளிடுதுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க கதை. மாயா பலவதி பிரம்மன் துஸ்யஜாஹி அக்ருதாத்மபிஹி அரூபாச்ச நிராலம்பா ஞானினாம் அபி மோகினி மாதரி ஸ்நேக சம்பத்தம் ததா புத்ரேஷு சம்வ்ருதம் நாமே சித்தம் வனே சாந்திம் அகாத் முனிவரோத்தம, முனிவர்களில் சிறந்தவரே நாரதரே, மாதரி ஸ்நேக சம்பந்தம். எங்கள் அம்மாட்ட ரொம்ப ஸ்நேகம் ஜாஸ்தியாக எடுத்து எங்கள் அம்மா கட்டி போட்ட மாதிரி ஆயிடுத்து எனக்கு. எங்கள் அம்மாவோடு கூடிய அந்த ஸ்நேகம். அப்புறம் புத்திரேஷு சம்பிருத்தம், புத்திரர்கள் பெற்று அந்த நாள் ஏற்பட்ட சந்தோஷம், அது அவர்களோடு கூடியதுனால ஏற்பட்ட சந்தோஷம். நான் மே சித்தம் வனே சாந்திம், இப்படிலாம் மனசில் ஓடிண்டே இருக்கே தவிர எனக்கு நான் ஆசிரமத்தில் இருக்கேன், வனத்தில் இருக்கேன், ஆனால் எனக்கு மனசில் சாந்தியே இல்லை. நாரதரே கேளுங்கோன்னு சொல்கிறான். ஏன்னா அம்மாட்ட ஒரு ஸ்நேகம் வந்துடுது, மனசெல்லாம் அலக்கழிக்கிறது. இப்போ அப்படி ஆயிடுத்து இந்த மாயை என்ன இப்படி ஆட்டி படைக்கிறதேன்னு பேசுகிறார் நாரதர்கிட்ட. மாதரி ஸ்நேக சம்பத்தம் ததா புத்ரேஷு சம்வ்ருதம் நமே சித்தம் வனே சாந்திம் அகாத் முனிவரோத்தம தோல ஆரூடம் மனஹ ஜாதம் கதாச்சித் ஹஸ்தினாபுரே புனக சரஸ்வதி தீரே நச்ச ஏகத்ர வியவஸ்திதிஹி. தோலா ஆரூடம், தோலான்னு சொன்னா டோலாயாம்னு பாடல, ஊஞ்சல். டோலானா ஊஞ்சல், மனசு ஊஞ்சலாட்டம் ஆடுறது. மனோஜாத்தம் டோலா ஆரூடம். ஸோ மனசு ஏன்னோ ஊஞ்சல் ஏறின மாதிரி ஆடின்னு கிடக்கு, ஒரு இடத்துல நில பெற்று நிற்கலை. கதாச்சித் ஹஸ்தினாபுரே, ஒரு சமயம் ஹஸ்தினாபுரத்துக்கு போய்டுறது, ஹஸ்தினாபுரத்துக்கு மனசு அங்கே ஓடி போய்டுறது. ஒரு சமயம் பார்த்தா சரஸ்வதி தீரை இங்கே ஆசிரமத்தில், இப்படி மனசு அங்கேயும் இங்கேயும் ஊஞ்சல் ஆடின்னு இருக்குது. சரஸ்வதி நதிக்கரெல்லாம் ஆசிரமத்தில் இருக்குது. நான் ஏகத்திர வியவஸ்திதிஹி, ஒரு இடத்துல நிலை கொள்ளலை என்னுடைய மனமாகப்பட்டது. தோல ஆரூடம் மனஹ ஜாதம் கதாச்சித் ஹஸ்தினாபுரே புனக சரஸ்வதி தீரே நச்ச ஏகத்ர வியவஸ்தித்யஹ. திதிஹி ராதே கிருஷ்ண. இவரோட 4 பிள்ளைகள் தான் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4 புருஷார்த்தம். சுகர் தான் மோட்சம் போல் இருக்கு. சுகர் தான் மோட்சம். தர்மம் விதுரர். ஆமா. காமம் திருதராஷ்டிரனா? திருதராஷ்டிரன். ஆமா. மற்றவன் அர்த்தம் பாண்டு. கரெக்ட். ஆமாம். ஏன்னா பாண்டு தானே எல்லா ஊரையும் ஜெயிச்சுட்டு வர்றான், அதனால பாண்டு அர்த்தம்ங்கிற. இவனுக்கு காமம், எப்போ பார்த்தாலும் அது இன்னும் கிடைக்கணும், என் பிள்ளைக்குன்னு ஆசைப்படுறானே. கரெக்ட். ஆமாம், அது யமனே தானே வந்திருக்கார். விதுரங்கிறது யாரு? யமன் தானே இல்லையா? சூப்பர். அதெல்லாம் அனுபவிச்சு சொல்றாவெல்லாம், நம்ம அதை கேட்கலாம். ராதே கிருஷ்ண மேம். கதாச்சித் சிந்தயன் ஞானம் மானசே பிரதிபாதி வை கே அமி புத்ராஹ க்வ மோஹஹ அயம் ந ஸ்ராத்தா அர்ஹாஹ மிருதஸ்ய மே. ஸ்ராத்தா அர்ஹாஹ. ஓகே. கதாச்சித் சிந்தயன் ஸ்ராத்தா. கதாச்சித் சிந்தயன் மானசே ஞானம். சில சமயம் என்ன பண்ணுவேன், இவர் சொல்லிட்டு இருக்காரு வியாசர், மனசில் ஒரு ஞானத்தை எடுத்துட்டு ஒரு மனசில் கொஞ்சம் ஞானத்தோடு பார்ப்பேன், யோசிச்சுட்டு இருப்பேன் நான். பிரதிபாத்தியுமே எனக்கு தோணும். அப்போது கே அமிபுத்ராக, இந்த பிள்ளைகள்லாம் யார், ஏதோ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னு அப்படின்னு மனசில் ஞானம் வருமா வியாசருக்கு. சில சமயம் அந்த ஞானம் வருமா. கே அமிபுத்ராக, இந்த பிள்ளைகள்லாம் யார், குவா மோகாயம், ஏன் இப்படி நான் மோகத்தில் போய் மூழ்கி கிடக்கேன் அப்படிலாம் மனசில் எனக்கு தோணும். ந ஸ்ரத்தா அர்ஹாஹா, எனக்கு ஸ்ராத்தம் போடுறதுக்கு இவாளுக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. மிருதஸ்யமே, நான் செத்தப்புறம், ஏன்னா நானே சன்னியாசி, எனக்கு என்ன ஸ்ராதம் போட போகிறாளா, நானும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேனா, அப்படிலாம் இல்லாத போது நான் எதுக்கு இவாக்கிட்ட போய் இப்படி ஒரு பேராசை வச்சுட்டு இருக்கேன், இந்த ஆசையெல்லாம் வச்சுக்கப்படாதே அப்படின்னு எனக்கு சில சமயம் எனக்கு ஞானம் வரும். கதாசித் சிந்தயன் ஞானம் மானசே பிரதிபாதி வை கே அமி புத்ராஹ க்வ மோஹஹ அயம் ந ஸ்ராத்தா அர்ஹாஹ மிருதஸ்ய மே. கரெக்ட். அர்ஹானா அருகதை, தகுதி. व्यभिचार उद्भवाः किं मे सुखदाः स्युः सुताः किल माया बलवती मोहं
वितनोति हि मानसे. ஸோ இவ எல்லாருமே விபச்சார உத்பவாக நாட் நார்மல். இது வந்து ஒரு வேஷி மாதிரி இது இன்னொருத்தர் கூட சஞ்சாரம் பண்ணுறது. ஸோ துராச்சாரம் இது. இதில் பிறந்தவர்கள் இவர். கிம்மே சுகதாக சிகு, இந்த பிள்ளைகள் எனக்கு எப்படி சுகம் கொடுக்க முடியும்? இது நார்மலாக ஒரு கிரகஸ்தாசில் பிறந்த குழந்தைகள் சந்தோஷம் கொடுக்கும். இது என்ன சந்தோஷம் கொடுக்க போகிறது இந்த குழந்தைகள்? கில இல்லையா? மாயா பலவதி, மாயை ரொம்ப பலசாலி. அது மோகத்தை உண்டாக்குறது. விதனோதி, விஸ்தாரமாக மோகத்தை ஏற்படுத்திடுறது. மானசே, மனசில் மோகத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி என்னை ஆட்கொள்கிறது. இது மகா மோசமானது அப்படின்னு வருத்தப்படுறார். இப்போ व्याभिचार उद्भवाः किम्मे सुखदाः स्युः सुधाः किल माया बलवती मोहं विदनोति हि मानसे. व्यभिचार திருத்திங்க. व्यभिचार जानन् मोह अन्धकूपे अस्मिन् पतितः अहं मृषा मुने इति अकुर्वं रहः तापं कदाचित् சுசமாஹிதஹ. மோக அந்த கூப்பே அஸ்மின், மோகத்தினால ஏற்படக்கூடிய பாழுங்கணறு இது அந்த கூப்பம். ஸோ பாழுங்கடலில் தெரிஞ்சுட்டே பத்தித்தக அகம், நான் தெரிஞ்சுட்டே தான் விழுந்திருக்கேன். மோகத்தினால இந்த மாதிரி இந்த பாழுங்கணத்தில் போய் நான் விழுந்திருக்கேன். மிருஷான்னு பொய்யாக மிருஷா அந்த மாதிரி என்னை ஏமாத்திருத்து இந்த மாய். முனேகே முனிவரே, ரகக தாபம் அகுர்வன், இப்படி நினச்சிப்பேன், இப்படி பாழுங்கடத்தில் போய் விழுந்துட்டேனே அப்படின்னு ரகசியமாக தனிமையில்னு அர்த்தம். தனிமையில் ரொம்ப வருத்தப்படுவேன். கதாச்சி சமாஹிதக, ஒருமுகப்பட்ட மனசோடு நான் யோசிக்கும் போது இப்படி ஒரு பாழுங்கணத்தில் போய் நான் விழுந்துட்டேனேன்னு மனசில் வருத்தப்படுவேன் தனிமையில். जानन् मोह अन्धकूपे अस्मिन् पतितः अहं वृषा मुने इति अपूर्वं रहः तापं कदाचित् सुसमाहितः. राज्यं प्राप ततः पाण्डुः बलवान् भीष्मसम्मतः तदा मम मनः जातं प्रसन्नं सुतकारणात्. ஸோ அதுக்கப்புறம் ததக அப்புறம் என்னாச்சு, பாண்டுகு பலவான். ஸோ பாண்டு பலசாலியாக இருந்தான். அதனால் பீஷ்ம சம்மதகா, பீஷ்மரோட சம்மதத்தோடு கூட ராஜ்யம் பிராப்ப, ராஜ்யத்தை அடைந்தான். ஸோ விதுரனு கொடுக்கல, ஏன்னா விதுரன் தாசி பிள்ளை. அதனால விதுரனுக்கு ஒன்றும் ராஜ்யம் கொடுக்க முடியாது, நல்ல பிள்ளையாக இருந்தால் கூட கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பீஷ்மரோட சம்மதத்தோட ராஜ்யத்தை அடைந்தான் பாண்டு. ததா மனோமம, என்னுடைய மனசு சந்தோஷப்படுது. பிரசன்னம் ஜாத்தம் சுத காரணாத். ஸோ நான் உண்டாக்கின சுத்தனுக்கு ஒரு காரணம் இருந்தது, அந்த காரணம் நிறைவேறிடுத்திப்போம். ஒரு ராஜ்யத்துக்கு ஆள்றதுக்கு ஆள் வேணும் கேட்டால் அப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றுக் கொடுத்தேனே, அதனால என்னோட மனசு கொஞ்சம் அமைதி அடைந்தது. ராஜ்யம் பிராப ததக பாண்டுः பலவான் பீஷ்ம சம்மதः ததா மம மனோஜாதம் பிரசன்னம் சுதகாரணாத். कुन्ती माद्री सुरूपे द्वे भार्ये तस्य बभूवतुः शूरसेन सुता कुन्ती मद्रराजसुता अपरा. குந்தி மாதிரி ரெண்டு பெண்டாட்டி பாண்டுக்கு. துவே பாரிய ரெண்டு பெண்டாட்டிகள் பபுவத்துக்கு ஏற்பட்டார்கள் பாண்டுக்கு. சூரசேன சுதா, சூரசேன புத்திரி, சூரசேனனோட புத்திரியாகப்பட்ட குந்தி. ஆனால் இவனுக்கு சூரசேனோட பெண்ணாக மத்ரராஜ சுதா. ஸோ மத்ரராஜனோட பெண்ணு, ரெண்டு பேரும் மாதிரியும் குந்தியும் இவனுக்கு பெண்டாட்டியாக ஆனார்கள். இந்த மத்ரராஜனோட பிள்ளை தான் நம்ம சல்யன் மாமா. அதனால தான் நகுல சகாதேவரோட மாமா சல்யன். कुन्ती माद्री स्वरूपे द्वे भार्ये तस्य बभूवतुः शूरसेन सुता कुन्ती मद्रराज सुता अपरा. स शापं द्विजतः प्राप्य कामिनी द्वय संयुतः पाण्डुः निर्वेदम् आपन्नः त्यक्त्वा राज्यं वनं गतः. ஸோ காமினி துவய சம்யுதக ரெண்டு பெண்டாட்டிகளை அழைச்சிண்டு துஜதக சாபம், அவனுக்கு இது சாபம் கிடச்சிடுது இல்லையா. ஒரு பிராமணர்கள் சேர்ந்து நிற்கும்போது பார்த்தான்ங்கிறதுனால அவன் மேலே ஒத்தனை கொண்டுட்டான், பிராமணனை கொண்டுட்டான் நம்ம விட்டு. அதனால அவன் சாபிச்சுட்டான், நீ எப்போ பொண்டாட்டியோடு சேர்றையோ உன் தலை வெடிச்சு போயிடுன்னு சாபம் படித்தான். அந்த சாபத்தை அடைந்த அவன் இனிமேல் ராஜ்யத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறான். சாபம் நிஜத்தக பிராப்பிய, சாபத்தை அடைந்து ரெண்டு பொண்டாட்டியை அழைச்சிண்டு நிர்வேதம் ஆப்பன்னக. நிர்வேதம்னு என்னது? ஒரு வைராக்கியம்னு சொல்கிறத விட
வெறுப்புன்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ராஜ்யத்தெல்லாம் ஆடுறதுக்கெல்லாம் இஷ்டம் போயிடுத்து, பெண்டாட்டியோட சேர முடியாது, சந்தோஷம் போயிடுத்து. அந்த ஒரு வெறுப்பில் அவன் வந்து கிளம்பி போயிட்டான். வனம் கதக தெக்துவா ராஜ்யம், ராஜ்யத்தை விட்டுட்டு வனத்துக்கு போனான். இந்த வெறுப்பு தான் கடைசியில் வைராக்கியமாக மாறும். முதல்ல வெறுப்பு தான் வரும், அப்புறம் அது வைராக்கியமாக மாறும். शापं द्विजतः प्राप्य कामिनी द्वय संयुतः पाण्डुः निर्वेदमापन्नः त्यक्त्वा राज्यं वनं गतः तदा माम् आविशत् शोकः श्रुत्वा पुत्रं वने स्थितं गतः अहं तत्र यत्र असौ भार्याभ्यां सह संस्थितः. ஒரு செகண்ட். ததா மாம் ஆவிஷத்து சோகக, எனக்கு என்ன சோகம் மூடிடுத்துங்கிறார். சோகம் என்னுள் புகுந்தது. சுத்வா புத்திரம் வனேஸ்திதம், என்னுடைய பிள்ளை பாண்டு வனத்துக்கு போயிட்டான் அப்படின்னு நினச்சிண்டு வியாசர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய பிள்ளை வனத்துக்கு போனான், அந்த பாண்டு வனத்துக்கு போயிட்டாங்கிற சோகம் என்னுள் புகுந்தது. கதோகம் தத்ர, நான் காட்டுக்கு போனேன் பாண்டுவை பார்க்கறதுக்கு. எத்திர அசௌ பாரியாபியாம் சக சம்சிதக, தன்னுடைய பெண்டாட்டிகளோடு இருந்த பாண்டுவை பார்க்க நான் வனத்துக்கு போனேன். तदा माम् आविशत् शोकः श्रुत्वा पुत्रं वने स्थितं गतः अहं तत्र यत्र असौ भार्याभ्यां सह संस्थितः तम् आश्वास्य वने पाण्डुं पुनः प्राप्तः गजाह्वये धृतराष्ट्रं समाभाष्य हि अगमं ब्रह्मजातटे. ஓகே. ஸோ தம் ஆஸ்வாசிய, வனத்தில் போய் அவனுக்கு ஆஸ்வாசம் கொடுத்து, கவலைப்படாதப்பா என்ன ஆகிடுத்து இப்படி ஆகிடுத்து பரவாயில்ல அப்படின்னு அவனுக்கு ஆஸ்வாசம் கொடுத்து பாண்டுவிட்டு புனக பிராப்தாக கஜாகவை, திருப்பி நான் ஹஸ்தினாபுரத்துக்கு போனேன். ஸோ ஆசிரமத்துலேருந்து கிளம்பிட்டார், பாண்டுவை பார்த்தார், ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். திருதராஷ்டிரம் சமாபேஷ, அடுத்த பிள்ளை. ஸோ திருதராஷ்டிரனை பேசிட்டு அகமம் பிரம்மஜா தடை, மீண்டும் சரஸ்வதி நதிக்கரைக்கு வந்தேன். பிரம்மஜா, பிரம்மாவிடமிருந்து ஏற்பட்டவள், பிரம்மாவினால் பிறப்பிக்கப்பட்டவள் சரஸ்வதி. தாம் பெற்றுட்டு அவளையே பெண்டாள்னு நினச்சார் இல்லையா பிரம்மா, சரஸ்வதின்னு அர்த்தம் பிரம்மஜா. பிரம்மாவின் மகளான அல்லது பிரம்மாவிடமிருந்து பிறந்த சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள ஆசிரமத்துக்கு சென்றேன். तम् आश्वास्य वने पाण्डुं पुनः प्राप्तः गजाह्वये धृतराष्ट्रं समाभाष्य हि अगमं ब्रह्मजातटे. क्षेत्रजान् पञ्चपुत्रान् समुत्पाद्य वनाश्रमे धर्मतः वायुतः शक्रात् अश्विभ्यां पञ्चपाण्डवान्. தர்மத்தக வாயுத்தக முதல் லைன் பார்க்கணும், இங்கே ரெண்டாவது லைன். தர்மத்தகன தர்மதேவன், தர்மதேவன்றது அதான் யுதிஷ்டர். வாயுத்தக, வாயோடு பிள்ளையாக பீமன். சக்ராத் இந்திரன் பிள்ளையான அர்ஜுனன். அஸ்வினி தேவர்கள், அஸ்விபியாம் அஸ்வினி தேவர்களோட பிள்ளையான நகுல சகாதேவர்கள். இப்படி பஞ்ச பாண்டவான் 5 பாண்டவர்களை க்ஷேத்ரஜான் இவாளுடைய கர்ப்பம் மூலமாக, குந்தி மாதிரி கர்ப்பம் மூலமாக, கர்ப்பஸ்தானத்தின் மூலமாக பஞ்சபுத்திரான் 5 பிள்ளைகளை சக அந்த பாண்டு உத்பாத்திய வனாசிரமே, வனத்தில் இருக்கும் பொழுது, அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது 5 பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு क्षेत्रज्ञान् पञ्चपुत्रान् सह समुत्पाद्य वनाश्रमे धर्मतः वायुतः शक्रात् अश्विभ्यां पञ्चपाण्डवान्. युधिष्ठिरः भीमसेनः तथैव अर्जुन इति अपि कुन्तीपुत्राः समाख्याता धर्म अनिलसुर ईशजाः. ஓகே, யுதிஷ்டிரன் பேர்லாம் சொல்கிறார். இப்போ யுதிஷ்டர் அந்த தர்மத்தில் அப்படி லைனாக பார்க்கணும். இது தர்மனுக்கு யுதிஷ்டனும், வாயுக்கு பீமனும், அப்புறம் இந்திரனுக்கு அர்ஜுனன். அது மாதிரி இவா 3 பேரும் குந்திபுத்திராக, இவா 3 பேரும் குந்திக்கு பிறந்தவர்கள், ஆக்கியாதா என்று சொல்லப்பட்டவர்கள். தர்ம அனில சுரேஷஜாகா, தர்மனுக்கும் வாயு, அனிலன காற்றுக்கும், சுரர்களுக்கு ஈஸ்வரனான இந்திரனுக்கும் பிறந்தவர்கள் இந்த 3 பேரும். युधिष्ठिरः भीमसेनः तथैव अर्जुन इत्यपि कुन्तीपुत्राः समाख्याता धर्म अनिल सुरेशजाः. नकुलः सहदेवश्च मद्रराजसुतासुतौ कदाचित्तु रहो माद्रीं समालिङ्ग्य महीपतिः.
நகுலன் சகாதேவன் வந்து மத்ரராஜ சுதா, மத்ரராஜனோட பெண்ணான மாதிரியோட குழந்தைகள் 2 பேர். ஒரு முறை கதாச்சித்து ஒரு சமயம் ரகோ மாதிரியும் சமாளிங்க, அவ்வளோதான், ரகசியமாக தனிமையில் மாதிரியை கட்டிக்கொண்டார். யார்? மகிபதி ராஜா பாண்டு. உடனே தலை வெடிச்சுடும் இல்லையா? நகுலः सहदेवश्च मद्रराजसुतासुतौ कदाचित् सूब्रहो माद्रीं समालिङ्ग्य महीपतिः मृतः शापात् तु मुनिभिः संस्कृतः हुतभुङ्मुखे माद्री तत्र सती भूत्वा प्रविष्टा पतिना सह. அவ்வளோதான், மகிபதி மிருதக, ராஜா செத்து போயிட்டான். அந்த சாபத்தினால, அந்த பிராமணர் சாபத்தினால முனிபிகி சம்ஸ்காரம் பண்ணினா, பிரேத சம்ஸ்காரம் பண்ணினோம் இல்லையா? ஸோ நம்முடைய 16 சம்ஸ்காரங்களில் லாஸ்ட்டாக வரக்கூடியது இந்த பிரேத சம்ஸ்காரம் தான். ஸோ அந்த பிரேத சம்ஸ்காரங்கள்லாம் முனிவர்கள்லாம் அங்கே காட்டில் இருக்கிறனால முனிவர்கள்லாம் சேர்ந்து அந்த பாண்டுவோட பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டா. குதபுங்கே அக்னி முகத்தில் அக்னியில் வச்சு பாண்டுவை எரிச்சா. மாதிரி தத்திர சதி பூத்வா, மாதிரியாக சதியாகிவிடா, அவ கூட உடன்கட்டை ஏறிவிட்டாள். சதியாக உடன்கட்டை ஏறினாள். பிரவிஷ்டா பதினா சக, தன்னுடைய கணவரோட உள்ளே புகுந்தாள் அந்த அக்னியில. मृतः शापात् तु मुनिभिः संस्कृतः हुतभुङ्मुखे माद्री तत्र सती भूत्वा प्रविष्टा पतिना सह. स्थिता पुत्रयुता कुन्ती ज्वलिते जातवेदसी मुनयः सुत संयुक्तां शूरसेन सुतां तदा. அவ்வளோதான், ஜாத்தவேதஸ் அந்த அக்னி எரியிறது. ஜுவலித்தே ஜாத்தவேதஸ்னு அக்னின்னு பேர். ஸோ வேதங்கள் எல்லாம் அந்த அக்னியை ஆராதிக்கிறது, அதனால் ஜாத்தவேதஸ்னு அக்னிக்கு பேர். ஸோ அந்த அக்னி ஜொலிக்கிற வச்சு ஸ்திதா புத்திரயுதா எல்லாம் 5 குழந்தையில வச்சு நிற்கிறா. குந்தி பாவம் தனியாக நிற்கிறா, 5 குழந்தையில வச்சுண்டு குந்தி. முனேக சுத சம்யுக்தாம் சூரசேன சுதாம், பிள்ளைகளோடு கூடிய அந்த குந்தியை, சூரசேன பெண்ணான குந்தியை முனிவர்கள் எல்லாரும் அப்பொழுது पिता पुत्रयुता कुन्ती ज्वलिते जातवेदसी मुनयः सुत संयुक्तां शूरसेन सुतां तदा. दुःखितां पतिहीनां ताम् आनिन्युः गजसाह्वये समर्पिता अथ भीष्माय विदुराय महात्मने. ஸோ அப்படி துக்கத்தோடு இருக்கக்கூடியவள், கணவனை இழந்தவள், பதிஹீனா பதி இல்லாதவள், தாம் ஆனினி அவளை கூட்டின்னு வந்தா. எங்கே கூட்டின்னு வந்தா? ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டின்னு வந்தா. இனிமேல் அந்த பெண்ணு தனியாக எப்படி இருக்கிறது குழந்தையில வச்சுண்டு? அதனால முனிவர்கள்லாம் அழிச்சுன்னு வந்துட்டா ஹஸ்தினாபுரத்துக்கு. சமர்ப்பித்தா, சமர்ப்பணம் பண்ணிட்டா. யார்கிட்ட? பீஷ்மாய, பீஷ்மர்கிட்ட ஒப்படைச்சா. விதுராய, விதுரட்ட போய் ஒப்படைச்சுட்டா மகாத்மனே. அந்த மகாத்மாவான விதுரரிடமும் பீஷ்மர்ட்டையும் அந்த 5 குழந்தைகளையும் குந்தியையும் ஒப்படைத்தார்கள். दुःखितां पतिहीनां ताम् आनिन्युः गजाह्वये समर्पिता अथ भीष्माय विदुराय महात्मने. श्रुत्वा अहं सुखदुःखाभ्यां पीडितः तु परात्मभिः भीष्मेन पालिताः पुत्राः पाण्डोः इति विचिन्त्यते. विदुरेण तथा प्रीत्या धृतराष्ट्रेण धीमता. ஸோ ஸ்ருத்வா, நான் கேட்டேன், என்ன கேட்டேன்? பராத்மபிகி, பிறர்களால், மற்றவர்களால். ஸோ யார்? வியாசம் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸ்ருத்வா அகம், நான் இதை கேட்டேன். பராத்மபிகி, பிறரால், சுகதுக்காபியாம் பீடிதகத்து, சுகம் துக்கத்தில் எல்லாம் பீடிக்கப்பட்டவர்களாக இந்த குழந்தைகள் பாவம். பீஷ்மேன பாலிதாக புத்திரகா, அப்படிப்பட்ட குழந்தைகளை பாண்டோஹோ இது விசிந்தியதே, அதாவது பாண்டவர்கள், பாண்டுவுடைய பிள்ளைகள், அந்த பாண்டுடைய பிள்ளைகள் சுகதுக்கத்தில் அப்படியே மாறி மாறி உழண்டுன்னு இருக்காளே. காட்டில் போனால் ஒரே துக்கமாச்சு, அப்பா செத்து போயிட்டாரு. சரி, இங்கே வந்தானா இவன் இங்கே நாட்டில் வந்தாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் சுகம் கிடைக்கிறது. இப்படி சுகத்திலையும் துக்கத்திலையும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டவர்களை நான் நினைத்து விசிந்திய தே பீஷ்மேன பாலிதாக புத்திரக, அந்த குழந்தைகளை இப்போ பீஷ்மர் வந்து காப்பாற்றிருக்கார், வளர்க்கிறார் அந்த புத்திரர்களை அப்படின்னு. விதுரேன, அது அவர் மட்டும் இல்லை, பீஷ்மரும் விதுரரும் சேர்ந்து பிரீத்தியா பாலிதாக, அன்போடு அவர்களை பாலிக்கிறார்கள், ரட்சிக்கிறார்கள். திருதராஷ்டிரேன தீமதா, அது மட்டும் இல்லையே, திருதராஷ்டிரன் அவள் பரிப்பா தானே. ஸோ திருதராஷ்டிரன் தீமதான்னு நல்லா புத்திசாலித்தனத்தோடு கூட இந்த குழந்தைகள்லாம் அவாகிட்ட ரட்சிக்கப்பட்டார்கள்னு நான் கேட்டேன். श्रुत्वा अहं सुखदुःखाभ्यां पीडितः तु परात्मभिः भीष्मेण पालिताः पुत्राः पाण्डोः इति विचिन्त्यते. विदुरेण तथा प्रीत्या धृतराष्ट्रेण धीमता.
दुर्योधनादयः तस्य पुत्रा ये क्रूरमानसाः एकत्र स्थितिम् आपन्ना विरोधं चक्रुः अद्भुतम्. ஸோ தஸ்ய புத்திராக திருதராஷ்டனுடைய பிள்ளைகள் குரூரமானசாக அவர்கள் எல்லாம் பயங்கர குரூரமான மனசை உடையவர்கள். திருதராஷ்டனுடைய பிள்ளைகள் எல்லாம் துரியோதனாதயக துரியோதன முதற்கொண்டு அந்த 100 பிள்ளைகள் எல்லாம் கெட்ட பிள்ளைகள். ஏக்கத்திர ஸ்திதிம் ஆப்பன்னாக எல்லாம் ஜாயிண்டாக வந்துடும், 100 சேர்ந்துடும். ஏதாவது தப்பு பண்ணணும், இது பண்ணணும், பாண்டவர்களை அடிக்கணும், கொள்ளணும், எல்லாம் சேர்ந்துடும். அப்படி ஏக்கத்திர ஸ்திதி மாப்பன்னாக ஒன்றாக கூடியவர்களாக அத்புதம் விரோதம் சக்ருகு இந்த பாண்டவர்களுக்கு எதிர்த்து விரோதத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவள் ஒரு சைடு, பாண்டவர்கள் ஒரு சைடுங்கிற மாதிரி ஆயிடுத்துப்போம். दुर्योधनादयः तस्य पुत्रा ये क्रूरमानसाः एकत्र स्थितम् आपन्ना विरोधं चक्रुः अद्भुतम्. स्थितिम् आपन्ना ஒன்று படிங்க. द्रोणाचार्यः तु सम्प्राप्तः तत्र भीष्मेण मानितः अध्यापनाय पुत्राणां पुरे तस्मिन् निवासितः. ஸோ துரோணாச்சாரியர் வந்து அங்கே வரார். தத்திர சம்பிராப்தக துரோணாச்சாரியர் அப்போ தான் வரார். குரு பீஷ்மேன மானிதக பீஷ்மரால் கொண்டாடப்பட்டார். துரோணாச்சாரியர் வந்திருக்காருன்னொடனே இவர் கொண்டாடப்பட்டார். அத்தியாபனாய புத்திரானாம் குழந்தைகளுக்கெல்லாம் டீச் பண்ணுங்கோ, நீங்கள் தான் குருவாக இருக்கணும், அப்படி அத்தியாபனம் பண்ணணும் அப்படி சொல்லி தஸ்மின் புரே நிவாசித்தக அவரை இந்த ஊரில் வசிக்க வைத்தார். நிவாசனம் கொடுத்தார், இடமெல்லாம் கொடுத்து நீங்கள் இங்கே இருந்து என்னுடைய பேரங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு அதை பீஷ்மர் சொன்னார். द्रोणाचार्यः तु सम्प्राप्तः तत्र भीष्मेण मानितः अध्यापनाय पुत्राणां पुरे तस्मिन् निवासितः. सर्वं जगदम्बार्पणमस्तु.